அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல் நிலைய ஆணை PSO 101லேருந்து 150 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 100லேருந்து 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதில் அத்தியாயம் 8 மற்றும் 10 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்தெந்த PSO ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதே போல் இது வரைக்கும் ப்ரீவியஸாக எந்தெந்த PSOலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நான் பார்த்துருப்போம். இதெல்லாம் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சில குறிப்பிட்ட PSO கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சில சாப்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாப்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கட்டாயமாக படிச்சிருங்க. ஓகே தானே? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 10லேருந்து வரும். ஸோ 101 PSO எந்த சாப்டரில் இருக்குது? 10. ஓகேவா? என்ன தலைப்பு சொல்லுங்கள். ஹெட்டிங் என்னது? இயல் 10ஓட தலைப்பு பனிஷ்மெண்ட் அண்ட் அப்பீல். ஓகேவா? ஸோ 8 அப்படிங்கிறது ரிவார்ட்ஸ் வெகுமதிகள், 10 அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட். அதான் சொன்ன 8ம் 10 ரொம்ப முக்கியமானது. இந்த 8ம் 10லேருந்து கேள்வி வராமல் இருக்காது. ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பேசிக் தான். என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது? சஸ்பென்ஷனு, ரிடக்ஷன் டு லோயர் ரேங்க், ஸ்கேல் பேல ரிடக்ஷன் பண்ணுறது. எப்போப்பெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம்? டெசர்டர் ஆனால் பனிஷ்மெண்ட்டு. ஸோ குற்ற வழக்கு அவங்க மேலே தொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சஸ்பென்ஷன் பண்ணணும். 48 மணி நேரம் அவங்க சிறையில் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து பணியிலேருந்து நீக்கம் செய்யப்படாத கருதப்படுவாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து என்ன அப்பீல் எப்படி பண்ணணும்? ஸோ அப்பீலுக்கான டைம் பீரியட் என்ன? யார்கிட்ட அப்பீல் பண்ணணும்? ஸோ அதே போல் இந்த சார்ஜஸ் பனிஷ்மெண்ட் வந்து யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்? இப்போ நம்ம ஆன் டியூட்டி ஓடியில் அதர் விங்கில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். அதே போல் பார்த்தோம்னா ப்ரொஃபஷனரி எஸ்ஐ இருப்பாங்க, தகுதிகான் பருவ உதவி ஆய்வாளர் இருப்பாங்க. அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 101 நம்ம கழித்தலில் என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோமா? ஸோ என்ன பண்ணுவோம்? 9ல் கழிக்கிறப்போ 1 கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கடன் வாங்குறது லென்ட் ஆஃபீஸர், இரவல் அலுவலர்கள் அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இல்லை இங்கேருந்து டியூட்டிக்கு போயிருக்கவங்க. ஓகே தானே? ஸோ அவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா எந்தெந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது. இரவல் அலுவலருக்காக கொடுக்க வேண்டிய தண்டனை பற்றி சொல்கிறது. கட்டாய ஓய்வு பெறல், பணியறவு, பணி நீக்கம், இந்த பனிஷ்மெண்ட்டை தவிர இவற்றை தவிர அண்டர்லைன் பண்ணிங்க. உங்கள் புத்தகத்தில் என்ன பண்ணுங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. இந்த பனிஷ்மெண்ட்டை தவிர மற்ற தண்டனைகள் எவற்றையேனும் விதிக்கலாம். ஸோ லென்ட் ஆஃபீஸ் இரவல் அலுவலருக்கு வந்து கட்டாய ஓய்வு பெற பண்ண முடியுமா? முடியாது. பணியறவு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பணி நீக்கம் அதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க? ரிப்போர்ட்டு அனுப்புவாங்க. யார் இப்போ வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஏதாச்சும் அதர் விங்குக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஸோ விங்கில் வந்து அவங்க சார்ஜ் கொடுக்க முடியாது. கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுவாங்க? அங்கே ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அங்கே உள்ள எஸ்பி கமிஷனர் அவர் தான் என்ன பண்ணுவார்? சார்ஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சார்ஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? மெமோ கொடுப்பாங்க. ஸோ 3A 3B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ரூல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கான ரூலில் உள்ள ஒரு ஆக்டில் பிரிவு தான், 3வது பிரிவு. அதில் 3ல் சப்கிளாஸ் A நம்ம சொல்கிறோம்ல பனிஷ்மெண்ட் பார்க்குறோம்ல, அது என்ன செக்ஷன் பிஎன்எஸ்ல எப்படி செக்ஷன் இருக்கோ அதே போல் நமக்கு ஒரு ரூல். ஸோ நமக்கு எப்படி 3A 3Bயோ அதே போல் குரூப் 1 ஆஃபீஸர் டிஎஸ்பி அண்ட் எபோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17A 17B. ஓகே தானே? ஸோ சிம்பிளாக பார்த்தோம்னா 101 கடன் வாங்குறது இரவல் அலுவலர் லென்ட் ஆஃபீஸர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ சஸ்பென்ஷன் எந்த PSO சொல்லுங்கள்? சஸ்பென்ஷன் 90 மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ 15 தடவை கேட்டாலும் 16வது தடவை என்ன பண்ணுறாங்க எக்ஸாமில் கேட்குறாங்க. அங்கே போய்ட்டு மறுபடியும் மறந்துட்டு அடிக்கக்கூடாது. 93 PSO என்ன சொல்லுது? பிளாக் மார்க். ஓகேவா? ஸோ நீங்கள் 2023 கொஸ்டினவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளாக் மார்க் எலிஜிபிள் ஒன்லி ஹெட் கான்ஸ்டபுள் அப்படி தானே? அப் டு ஹெட் கான்ஸ்டபுள். ஸோ ஒன்லி ஹெட் கான்ஸ்டபுள் அப்படிங்கிறது வேறு, அப் டு ஹெட் கான்ஸ்டபுள் அப்படிங்கிறது வேறு. தலைமை காவலர் வரை PC to தலைமை காவலர் வரை. கேள்வி என்ன கேட்குறாங்க? பிளாக் மார்க் யாருக்கு பொருந்தும்?
யாருக்கு பொருந்தாது, வசைகள்னா என்ன, ரிப்ரிமெண்ட்ஸ்னா என்ன, சென்சூர்னா என்ன, கண்டனம்னா என்ன, இந்த தண்டனை மேல்முறையீடுக்கு உரியதா மேல்முறையீடுக்கு அல்லாததா, இந்த தண்டனையை விட அந்த தண்டனை பெரியதா குறைந்ததா, எந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க, யாராருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க, இதுதான் கான்செப்ட். ரிப்பீட்டட் கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தாவே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிவுக்கும் இந்த பிஎஸ்ஓக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். இந்த பிஎஸ்ஓ நம்மளை சார்ந்தது அப்படிங்கிறப்ப நமக்கு படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் மறக்காது. என்ன பண்ணாது, மறக்குமானா மறக்காது. சேம் ஒரே மாதிரி வார்த்தைகள் நிறைய ரிப்பீட் ஆகாது. அடுத்து பாருங்கள், 102 தகுதிகான் பருவத்தினர் தற்காலிக அலுவலர்கள், ஒப்பந்த அலுவலர்கள் சாதாரண ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டிருப்பார்கள். ஸோ ப்ரொபேஷனரி எஸ்ஐ இருக்காருன்னா அவருக்கும் சார்ஜ் கொடுக்கலாம், சஸ்பென்ஷன் பண்ணலாம். ப்ரொபேஷனரி எஸ்ஐ எஃப்ஐஆர் போடலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஸோ அதே போல் எஸ்ஐயோட தகுதிகான் பருவம் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்ன பிரிவு, எஸ்ஐயோட தகுதிகான் பருவம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பயிற்சி, மாவட்டங்களில் பயிற்சி அப்படின்னு போட்டிருக்காங்களா, 29. ஓகேவா. டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐ 28. ஓகேவா. ஸோ கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு 31. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டைரக்டர் என்ன பார்க்குறோம், ஸோ ஃபஸ்ட்டு 5 சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா கெசட்டட் ஆஃபீஸருக்கு அவங்களுடைய பதவி, நியமனம், பயிற்சி, அவங்களுக்கு தேர்வுமுறை நம்மளோடதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. ஓகே தானே. ஸோ 26 என்ன சொல்லுது பிஎஸ்ஓ, பொது கோட்பாடுகள், அப்படி தானே. கரெக்டு. அதுதான் அத்தியாயத்தை பார்க்கணும். 36 தான் என்ன சொல்லுது, பொது கோட்பாடுகள். அதாவது 24 மணி பணி பார்க்கணும், எந்த இடத்துலையும் பணிபுரிய தயாராக இருக்கணும், சுத்தமான சீருடை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தானே. சரி, ரைட்டு பாருங்கள். அதே போல் ப்ரொமோஷன் பார்த்து வச்சுங்க. என்ன பண்ணி வச்சுங்க, ப்ரொமோஷன் எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டரு, ஏஆர்எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டரு, ஸோ பட்டாலியன் எஸ்ஐ, அதே போல் ஹெட் கான்ஸ்டபிள் டு எஸ்எஸ்ஐ, இதெல்லாம் வந்து குழப்பிக்காதீங்க, தனியாக எழுதி வச்சுங்க, நமக்கு தெளிவு இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே தானே. ஸோ 102 தகுதியான பருவத்தினர் தற்காலிக அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்த அலுவலர்கள் சாதாரண ஒழுங்குமுறைக்கு உட்பட்டவர்கள் இருப்பார்கள்னா சேம் தான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கறது முடியாது, நியாயமான வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும். தகுதிகான் பருவத்தினை முடிவு பெற செய்யாதது காரணம் காட்டும்படி என்ன பண்ணணும், கேட்கவே தேவையில்லை. என்ன பண்ணலாம், இந்த ரீசனை வச்சு அவருடைய ப்ரொபஷனல் பீரியட் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம், ஸோ எஸ்பி என்ன பண்ணுவார், ஆஃப்டர் 2.5 years 6 month பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் டிஸ்ட்ரிக்டில், நெக்ஸ்ட்டு பிஃபோர் 1 month பார்த்தோம் அப்படின்னா அகாடமிக்கில் ட்ரைனிங், நெக்ஸ்ட்டு 1 month இண்டிவிஜுவல் எஸ்ஐ, அப்போ தான் உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுப்பாங்க. ஓகே தானே. அது வரைக்கும் 1 ஸ்டார் தான் உங்களுக்கு. ஸோ அந்த 2 ஸ்டார் நீங்கள் டபுள் ஸ்டார் வச்சு வேலை பார்க்குறப்ப நீங்கள் என்னென்ன வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க, அந்தந்த கேஸ்லாம் கன்விக்ஷன் ஆகிருக்கு, அக்யூட்டலாக இருக்குது, அதில் கொடுத்துருப்பாங்க. எஸ்பி வந்து பர் இயர்லி 2 முறை என்ன பண்ணணும், வாய்மொழி தேர்வுலாம் வச்சுருக்கணும். சப்போஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் தப்பாக பண்ணிட்டோம், அங்கே ஏதாச்சும் தேவையில்லாத பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கும் சார்ஜ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம், நம்ம ப்ரொபேஷனரி பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ 102 அப்படிங்கிறது ப்ரொபேஷனரி எஸ்ஐ, ஞாபகம் வச்சுங்க. 103 பாருங்கள், மேல்முறையுடன் அனுப்ப வேண்டிய பதிவுகள், அப்பீல்ஸ் ரெக்கார்ட்ஸ் டுக் அக்காம்பனி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண, என்ன பண்ணோம், மேல்முறையீடு பண்ணணும். ஸோ மேல்முறையீடு பண்ணுறப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னென்னலாம் அனுப்பணும், சட்டமுறையான மேல்முறையீடுகளுடன் கீழ்கண்ட பதிவுகள் அனுப்ப வேண்டும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்க. மேல்முறையீடு அப்படிங்கிறது எந்த பிரிவில் எந்த பிஎஸ்ஓவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 103 ஸ்டார்ட் ஆகுது. எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, முறையாக தயாரிக்கப்பட்ட எண்ணிடப்பட்ட தொடர்புடைய தண்டனை பற்றிய பட்டியல், மேல்முறையீட்டாளரின் தனிநபர் மந்தன கோப்பு. எப்போ அப்படின்னா சார்ஜ் கொடுத்து அவர் அப்பீல் பண்ணுறப்ப அவருடைய மந்தன கோப்பு பாருங்க, மேல்முறையீட்டாளரின் தனிநபர் மந்தன கோப்பு, பணி பதிவேடு, ஓகேவா, பர்சனல் ஃபைல்ஸு, சர்வீஸ் புக்கு. அடுத்து நபர் ஒருவரின் தவறுகளை குறித்து வைத்துள்ள தாளின் நகல், பத்தி வாரியான குறிப்புரைகள், மேல்முறையீட்டுக்கான ஒரு படிவம். ஸோ இதெல்லாம் ஒன்று கேட்க போகிறது கிடையாது, ஒன்றும் டேரெக்டாக படித்து வச்சிங்க. 103 என்னது, மேல்முறையீடு அனுப்ப வேண்டிய, ரைட்டு. அடுத்து பாருங்கள், கால வரம்பு ஃபார் அப்பீல்.
டைம் லிமிட் ஃபார் அப்பீல். ஸோ நம்ம பிஎன்எஸ்ல படிச்சிருப்போம். என்னது? மேல்முறையீட்டுக்கான கால வரம்பு. இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ டைம் லிமிட் அப்படின்னு சொல்ல, இந்த ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் 9வது செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி என்ன பண்ணணும்? அப்பீல் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? ஸோ சார்ஜ் கொடுக்குறப்ப சொல்லியிருப்பாங்க இவ்வளோ காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 30 தினங்களில் இல்லை 60 தினங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், மேல்முறையீடு பண்ணிக்கலாம். கருணை மனு நீங்கள் என்ன பண்ணலாம், தாக்கல் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பி பண்ணியிருந்தாருன்னா டிஐஜி பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு மேலே. ஓகே தானே? மேல்முறையீடுக்கான கால வரம்பு 104 அவ்வளோதான் சொல்லுது, மற்றபடி வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ இவ்வளோ டைம், இந்த 3Aக்கு இவ்வளோ டைமு, 3Bக்கு இவ்வளோ டைம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு தேவை அப்படின்னா இந்த விதியில் போய் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து பாருங்க 105 காலாவதியான மேல்முறையீடு ஆராய்தல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அப்பீல் பண்ணலை, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணம் அப்பீல் பண்ணல, மறுபடியும் அந்த அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எதுக்கான அந்த டைம் தாமதத்திலான காரணம் ஒரு நீதி தவறுதல் ஏற்பட்டு விட்டது என்று அவர் கருதினாலன்றி யார், காவல்துறை இயக்குனர் டிஜிபிக்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு அப்பீல் தனிப்பட்ட காரணங்களன்றியும் அவர் பரிசீலனை என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். என்ன இருக்கணும்? எதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தா 106 தேவையில்லாத மேல்முறையீடுகள், அன்னெசரி அப்பீல்ஸ். ஸோ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அப்பீல் பண்ணுறாங்க, அப்பீல் பண்ணிட்டு சார்ஜ் அதிகமானலாம் இருக்குது, சஸ்பென்ஷன் ஆனவங்களாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, 3A மாற்றிருப்பாங்க, வித்து குமுலேட்டிவோ வித்தவுட் குமுலேட்டிவோ மாற்றிருப்பாங்க. ஸோ தண்டனையை விதிக்கும் எந்த உத்தரவுக்கும் எதிராக சட்டப்படியான ஒரே ஒரு மேல்முறையீடு தான் செய்ய முடியும். எத்தனை மேல்முறையீடு அப்பீல் பண்ண முடியும்? ஒரே ஒரு மேல்முறையீடு மட்டுமே. ஸோ எத்தனை மேல்முறையீடு பண்ண முடியும் அப்போலாம் கேள்வி கேட்கக்கூடாது. கொஷின், டைரக்ட் கொஷின். தேவையில்லாத மேல்முறையீடுக்கான நடைமுறை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்ன பிஎஸ்ஓ 106. ஹிண்ட்டு எழுதணும் தான் 100 ஹிண்ட்டு, 101 102 103 104 105 106 தேவையில்லாத மேல்முறையீடு. அவ்வளோதான். தேவையில்லாத மேல்முறையீடு 106 அடிச்சிடணும். கொடுத்துருக்காங்க பாருங்க. சார்நிலை அளவுக்கு, அது யாருக்கு? சார்நிலை காவல் அலுவலருக்கு. அவங்களுக்கு தான் உரிமை உண்டு. என்ன உண்டு? ஒரு மேல்முறையீடு தான் பண்ணணும் அவங்க. இரண்டாம் மேல்முறையீடுகள் ஆணை எண் 105 கண்ட நிபந்தனைக்கு உட்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? ஸோ 105 என்ன சொல்லுது? எக்ஸ்பீரியடு அப்பீல்ஸ். அப்படின்னா சொல்கிறாங்க, நீங்கள் அப்பீல் பண்ணாமல் என்ன பண்ணிட்டீங்க, அப்பீல் பண்ணாமல் விட்டீங்க, அதனால் என்ன பண்ணுறோம், உங்கள் மனுவை நிராகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ன கூட படிக்காமல் என்ன பண்ணுவாங்க, காவலர்களுக்கு மற்றும் அரசாங்க பணியாளர்களுக்கு சமமாக மனுக்களை சமர்ப்பிக்கும் சுதந்திரம் உள்ளவர்களாக இருக்கையில் என்ன பண்ணலாம், நீங்கள் மனு சமர்ப்பிக்கலாமா? சமர்ப்பிக்கலாம். மேல்நிலை அதிகாரிகள் தீர்மானங்களுக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, குறிப்பிட்டுள்ள மேல்முறையீட்டுக்கு முற்றிலும் வேறான மனுக்கள் என்ன பண்ணக்கூடாது, அவசியம் இல்லாமல் செய்து கொள்வது மரியாதைக்குரியவன நடத்தை என்று கருதப்படும். ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ஒரு மொட்டையை தட்டி விடுறது, இப்படி அப்படின்னு தட்டி விட்டோம் அப்படின்னா நம்மள என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு தட்டி விட்டுருவாங்க. புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? நம்ம எக்ஸ்ட்ரீம் இதுதான் பிஎஸ்ஓ சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். பிஎஸ்ஓ அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது என்னது, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எங்கெங்கே சொல்லியிருக்கு 24 மணி வேலை பார்க்கணும் அப்படின்னா பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு. எங்கெங்கே சொல்லியிருக்கு லத்தி எடுத்துகிட்டு போகணும் டியூட்டி பார்க்கணும், அது பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறது புரியுதா? பொதுமக்களோட கண்ணியத்துடன் செயல் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு. சல்யூட் அடிக்கணும் எங்கே சொல்லியிருக்கு, பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஏ லீவில் போனால் என்ன பண்ணணும், மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரிவிச்சுட்டு போகணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கலெக்டருக்கு டிஎஸ்ஆர் சொல்லணும். என்ன சொல்லணும்? டெய்லி டிஎஸ்ஆர். ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷன், ஒரு பிரச்சனை, கலவரம் அப்படின்னா என்ன பண்ணணும், தகவல் தெரிவிக்கணும். யார்கிட்ட தெரிவிக்கணும்? நீங்கள் எஸ்பி, நான் ஐஏஎஸ் அப்பெல்லாம் கிடையாதுங்க. என்னது பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த பிஎஸ்ஓ அவங்களும் படிப்பாங்க ஒரு பேப்பர், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பிஎஸ்ஓ என்ன இருக்கும், தெரிஞ்சிருக்கும். கோர்ட்டில் உள்ளவங்களும் என்ன தெரிஞ்சிருக்கும், பிஎஸ்ஓ தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்யூட்டல் ஆகுது அப்படின்னா அங்கே பிஎஸ்ஓ கொண்டு வருவாங்க. இந்த புலனாய்வு அதிகாரி இதெல்லாம் பின்பற்றலை, இந்த காவல்நிலை ஆணையப்படி என்ன பண்ணல, அவர் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் ஆர்ட்ஸ்னால சேர்த்துட்டுருவாங்க. அது எதுக்கு அப்படின்னா நமக்கு சார்ஜ் கொடுக்குறது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சிறந்தபடியில் புலனாய்வு விசாரணை இப்படி பண்ணலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிஎஸ்ஓ தான். அது என்ன அப்படின்னா தேவையில்லாத அன்னெசரி அப்பீல்ஸ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 106.
107 பாருங்கள், மேல்முறையுடன் பதிவு கட்டுகளை அனுப்புதல். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மேல்முறையும் எந்த அதிகாரியின் உத்தரவுகளுக்கு எதிராக மேல்முறை செய்யப்படுகிறதோ உணரப்படுகிறதோ அந்த அதிகாரியால் ஒரு கருத்து குறிப்பிடணும். என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, இப்போ எஸ்பி சார்ஜ் கொடுத்துருக்காரு, நம்ம டிஐஜிட்ட போகிறோம் அப்படின்னா எஸ்பிக்கிட்டேருந்து என்ன பண்ணணுமா, ஒரு கருத்து குறிப்பு போகுமா, ஓகே தானே? அந்த அதிகாரியால் ஒரு கருத்து குறிப்பிடணும். வாக்குமூலங்களின் பிழையின்மை, அவற்றிலிருந்து ஊகித்து கொண்ட அனுமானங்கள் இவைகளை குறித்து தேவையான அத்தகைய குறிப்பை மேல்முறையிட என்ன பண்ணணும், அனுப்பப்பட வேண்டும். நீங்கள் அப்பீல் பண்ணுறப்ப கன்சர்ன் எஸ்பிகிட்டேருந்து என்ன பண்ணணும், அவங்க விசாரித்தது, நமக்கு மெமோ கொடுத்தது, நீங்கள் ரிப்ளை கொடுத்தது, என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? என்றைக்குமே இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி குற்றத்தை ஒப்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணிவிடக்கூடாது, ரிட்டனாக எதுவுமே கொடுத்துடக்கூடாது. என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது நல்லாவே தெரிஞ்சாலும் என்னை மன்னித்து விடுங்கள், தவறுதலாக செய்து விட்டேன், மீண்டும் நான் இந்த என்ன பண்ண மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், நீங்கள் கருணை காட்டி மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அதேமாதிரி உங்களுக்கு மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால் ஒத்துக்கக்கூடாது. நீங்கள் ஒத்துக்கிட்டால் நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொள்கிறப்ப நடுவர் மன்னிச்சு விட்டுருவாரா? குற்றத்தை ஒப்புக்கொண்டதின் பேரில் தண்டிக்கப்படுதல் என்ன பிரிவு? பிஎன்எஸ்எஸ்ல பாருங்க. ஆமாம் சார், செஷன்ஸில் வரும், நடுவர் நீதிமன்றத்தில் வரும். அப்படியே பிஎன்எஸ்எஸ் புத்தகத்தை பார்க்கணும் போல இப்போ தோணும் உங்களுக்கு. என்ன தோணும்? பிஎன்எஸ்எஸ் புத்தகத்தை பார்க்கணும் போல தோணும். கவனிங்க, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்ன பண்ணணும், அப்பீல் பண்ணுறப்ப என்னென்னலாம் பதிவு கட்டல் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற PSO 107 இவ்வளோ தான் கீ பாயிண்ட். மேல்முறையீடுகளை அனுப்பையில் எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் ஆணைக்கு சம்மந்தப்பட்ட பதிவு கட்டுகளை அனுப்ப தேவையில்ல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேவையில்ல, எல்லாத்தையும் அனுப்பணும் தேவையில்ல. அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டிஷனை படித்து பார்ப்பாங்க, அதிலே தெரிஞ்சிடும் அது முகாந்தரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த முகாந்தரத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம ஒரு எஃப்ஐஆர் போட்ட பிறகு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறோமா இல்லையா, அந்த பேஸ்டு அந்த ப்ரிலிமினரி என்கொயரி தான் நம்ம பிரைமா ஃபேசி இருக்கா, குற்ற முகாந்தரம் இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணுறோம்ல. அதே போல் தான் இந்த இதுக்கும் அவசியமாக தோன்றினால், மேற்கொண்டு பரிசீலித்தல் அவசியமாக தோன்றினால் பதிவு கட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அவைகளை அனுப்புகையில் சார்நிலை அலுவலர் மேலும் எந்த குறிப்பிலையும் கொடுக்க வேண்டுமா வேண்டாம் என்பதை பற்றி தனது உள தேர்வை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். பர்சனலாக எஸ்பி ஆச்சு எழுதணும், இந்த போலீஸ் எப்போதுமே இப்படி தான், ஏற்கனவே இருக்கு மேலே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எப்படி முந்தைய தண்டனை பற்றிய விவரங்கள் நம்ம கொடுக்கலாமோ அதே போல் நமக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதான் பதிவாயிடுதா உங்களுக்கு. ஸோ இப்போயாச்சும் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பேரோ அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பேரோ A to Z எல்லாமே ஆன்லைன் ஆகிடுவாங்க. என்ன பண்ணிவிடுவாங்க, ஆன்லைன், தப்பிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது, இந்த புக்குனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம், மாற்றிடலாம். ஆன்லைனில் ஏதாச்சும் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறமா நான் ஸ்பேரோவுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவோம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்டில் உள்ளது என்ன தான், ஸ்பேரோ தான். ஓகே, ஸ்பேரோவுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்து சொல்லுங்கள். ஸ்பேரோ. ஸோ பாருங்க, ஸ்பேரோ SP சொல்லுங்க. ஸ்மார்ட் appraisal ஸோ ஏசிஆர்லாம் இப்போ இப்படி தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஏசிஆரில் பார்த்தோம்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், நம்ம ஆதார் கார்டு நம்பர் ஓடிபிலாம் கொடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம படித்தோம்னா இலக்கமுறை பதிவேடு, இலக்கமுறை கையொப்பம். இப்போது எஸ்ஐலேருந்து ஏசிஆர் உண்டு. என்ன உண்டு, இப்போ எஸ்ஐக்கு ஏசிஆர்னா எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டருக்கு போவோம், இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பி போவோம், ஸோ டிஎஸ்பிலேருந்து எஸ்பிக்கு போவோம். ஓகேவா? அவங்களுக்கும் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரு, இந்த ஸ்பேரோவில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எழுதி நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தோம்னா
மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் டிஎஸ்பி எனக்கு டிஎஸ்பிக்கு பிடிக்கல, டிஎஸ்பி எனக்கு மார்க் கம்மியாக பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் அப்பீல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அப்பீல் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சூப்பராக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா சப்போஸ் எந்த ஆஃபீஸர் இப்போ சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர்லேயே போயிட்டாங்க, இல்லை எஸ்பி ரிட்டைர்மெண்ட்டாக ஆகிட்டார் அப்படின்னா இருந்தாலும் இந்த இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த ஏசிஆர் மிஸ் ஆகாமல் இருக்கும். என்ன இருக்கும்? ஸ்மார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் ரெக்கார்டிங் ஆன்லைன் விண்டோ. ஓகே தானே? ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். சிசிடிஎன்எஸ் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னது? கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகேவா? கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். ஸோ சிப்ரஸ் காமன் இன்டகிரேட்டட். திடீர்னு ஆருக்கு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு யோசனை வரும். என்ன வரும்? ரெக்கார்ட் அப்டேட்டிங் சிஸ்டம். சிப்ரஸுக்குள்ளே உள்ளதான் என்னது? சிசிடிஎன்எஸ். ஓகேவா? இந்த சிசிடிஎன்எஸ் நிறையா அப்ளிகேஷன் இருக்குது. கோர்ட்டு டைரியிலேருந்து ஏ டு Z டைரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஸோ யாராச்சும் மேன் மிஸ்ஸிங் உமன் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி கம்பேரிசன் பண்ணலாம். சிப்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மந்த்லி கிரைம் ரிவ்யூ அடிக்கிறாங்கல்ல, அதை எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் 10 years கம்பேரிசன் சார்ட்டு நிறையா ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இன்னும் முழுமையாக இது வந்து பயன்படுத்தாமல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே என்ன ஆகிடும்? ஸோ கோர்ட்டு கோர்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ கோர்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். கோர்ட் சரி பார்த்துக்குங்க. 2005 செக் பண்ணிங்க. ஸோ கோர்ட்டு நோக்கமே அதான். சம்மன் கூட சம்மன் தான் பண்ணணும். என்னது? 63 சக் ப்ளஸ் 4 BNSS என்னது? 2 63 சப் ப்ளஸ் 2 வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் சம்மன். மின்னணு வடிவத்திலையும் என்ன பண்ணலாம், அழைப்பான இது பண்ணலாம். சர்வ் பண்ணுறதை பற்றி சொல்கிறது 64. சரி ரைட்டு பாருங்கள். நிறைய கூடுதல் தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? கூடுதல் தகவல் எப்படி தெரிஞ்சு வச்சது? ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. என்ன பண்ணிடுங்க, படிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். ஒரே நாளில் நம்ம 100 PSO நடத்தினாலும் அந்த PSO படிக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு 4 நாளாச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு நாளில் படிச்சலான்னா பாதி மறந்துடும். மறுபடியும் திரும்ப படிக்கிறப்ப 75% ஞாபகம் வரும். நிறைய தவறுகள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கட்டத்தில் என்ன ஆகிடும்? எக்ஸாமுக்கு நம்ம தவறு இல்லாமல் விடாது. அடுத்து பாருங்கள், அத்தியாயம் 11. ஸோ 1 தனிப்பட்ட அப்படின்னு வார்த்தை, அந்த 11 அப்படிங்கிறதெல்லாம் இங்கெல்லாம் வருதோ பாருங்கள். ஸோ 11 அப்படின்னாவே தனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 1 எப்படி இருக்கு? தனியாக இருக்குது. ஸோ அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை, பர்சனல் கண்டக்ட் ஆஃப் ஆஃபீஸர். ஒரு போலீஸ் எப்படி செயல்படணும்? டேரக்டாக போய் மினிஸ்டரை பார்க்கலாமா? ட்ரான்ஸ்ஃபருக்கு மினிஸ்டரை பார்க்கலாமா? ஸோ நமக்கு அத்தியாய தலைப்பை பார்த்தா தெரியுது என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 108 PSO. ஸோ இப்படி பார்த்தேன் 108 என்னது? ஒரு நல்ல 108 நம்பரு. அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை என்ன சொல்கிறாங்க? இந்திய காவல் பணியாளர் தொகுதியின் உறுப்பினர்களுக்கு பயன்படும் விதிகள் யாரால் வெளியிடப்படுது? மத்திய அரசாங்கத்தால். தமிழ்நாடு காவல் பணியாளர் தொகுதி அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு சார்நிலை காவல் பணியாளர்களின் நடத்தை விதிகள் எந்த வருஷம்? 1964. ஸோ எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட் நீங்கள் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கு. ஒவ்வொரு நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பிஎஸ்ஓலையும் சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பிஎஸ்ஓ புத்தகத்தை படித்து கீ பாயிண்ட் எடுக்கிறதே உங்களுக்கு லேட் ஆகிடும். என்ன ஆகிடும்? புத்தகத்தை பார்த்தாவே உங்களுக்கு என்ன ஆகிடும் கொஞ்சம். ஸோ பிஎஸ்ஓ 858 முடியுமா முடியாதா, படிப்புமா வேண்டாமா? பிஎஸ்ஓ படிக்காமல் போய் நிறைய பேர் வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன இருக்காங்க? பிஎஸ்ஓ படிச்சிருப்பேன் தான் பாஸ் ஆகிருக்கலாம். என்ன இருக்கலாம்? என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட்டு எக்ஸாம்லாம் நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணாததுக்கு பெரிய பெரிய ட்ராபேக் இது தான், பிஎஸ்ஓ தான்.
ஸோ எக்ஸாமுக்கு முத நாள் நான் ஒரு வீடியோ போடுறேன், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு. அதில் நிறைய கேள்விகள் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ உடனே பார்த்தா எல்லாருக்கும் மைண்டில் நிற்காது. என்ன இருக்காது, ஏற்கனவே படிச்சிருந்து கொஞ்சம் மறந்துருந்து மறுபடியும் ரீகால் பண்ணால் தான் நம்ம முடியும். பயிற்சி தான், தொடர் பயிற்சி. என்னது தொடர் பயிற்சி? நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரே மாதத்தில் லாபம் முடிக்கலாம், ஆனால் எக்ஸாம் எழுத முடியுமா? சரியான கேள்வியாக உங்களுக்கு இதுவா இதுவான்னு சொல்லிட்டு அது இது எது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். திரும்ப திரும்ப படிக்கிறது தெளிவாயிடும். என்ன சொல்கிறோம் புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு சார்நிலை காவல் பணி அலுவலர்கள் நடத்தை விதிகள் 1964. அடுத்து பாருங்க 109. ஆயுத காவல்படை பொறுப்புள்ள சேவைப்படை ஆய்வாளர்களும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் பொறுப்பேற்றுள்ள அலுவலர்களும் வேறு இடங்களில் காவல் உதவியாளர்களும் தங்களுக்கு சார்நிலை பணியாளருக்கு என்ன பண்ணலாம், பொருத்தமான விதிகளை அவர்கள் தெளிவாக தெரியப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். டெலிட்டடா பாருங்க, டெலிட்டா டெலிட் பண்ணிட வேண்டியதான் சார். அப்போ டெலிட் நல்லதுண்ணே, ஒரு பாதி பிஎஸ்ஓ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதை ஏன் டெலிட் பண்ணிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, இதான் டெலிட் பண்ணிடுறாங்க. இதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இடத்துல உதவி ஆய்வாளர் கூட அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சில விதிகளை தெரியப்படுத்த பொறுப்பாக இருக்காங்கன்னா அவங்க சில ரைட்டு அதான் டெலிட் பண்ணிட்டாங்களா, தேவையில்ல விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு டைம் அடிக்கிறப்ப எந்தெந்த பிஎஸ்ஓ டெலிட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அவனுக்கு எந்தெந்த பிஎஸ்ஓ ஒரு 50 பிஎஸ்ஓ டெலிட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பிஎஸ்ஓ? அடுத்த பாருங்கள், ரொம்ப முக்கியமானது பிஎஸ்ஓ 110 குறித்து வச்சுங்க. ஏற்கனவே பார்த்தோம் என்னது, பிஎஸ்ஓ 30 பிஎஸ்ஓ 27 பார்த்தோம்னா அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, அப்புறம் நம்ம எப்படி செயல் பண்ணோம், டியூட்டி பார்க்கறது போகிறது அதெல்லாம். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளோட கான்டாக்ட் பப்ளிக்கோட கான்டாக்ட் எப்படி இருக்கணும், நம்ம யூனிஃபார்முக்கு என்ன பண்ணக்கூடாது, சூப்பராக கொடுத்துருவாங்க பாருங்க. இதை பார்த்துங்க, பிரின்சிபல் ஆஃப் போலீஸ் கான்டாக்ட், காவல்துறையின் நடத்தை பற்றிய கோட்பாடு. நடத்தை தான் முக்கியமானது, அது பொது கோட்பாடு, இங்கே நடத்தை. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகும், அதன் கீழ் குடிமக்களுக்கு பொறுப்புறுதியாக அளிக்கப்பட்ட உடைமைகளை மதித்தும் நடக்க வேண்டும். காவல்துறையானது ஒரு முதன்மையான சட்டத்தின் செயல்படுத்தும் முகமை, எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்டு? எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஏதேனும் ஏற்றும் சட்டத்தின் சட்ட சிக்கல் அல்லது அவசியத்தினை பற்றி கேள்வி எழுப்பக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்படிங்க ஹெல்மெட்டுக்கு போய் 10,000 ஃபைன்லாம் நியாயமா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன, அப்படின்னு போனதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏதேனும் ஏற்றும் சட்டத்தின் சட்ட சிக்கல் அவசியத்தினை பற்றி கேள்வி எழுப்பக்கூடாது. ஒருதலை சார்பின்றி என்ன பண்ணோம், பயமின்றி, ஒருதலை சார்பின்றி பயமின்றி, ஆர்வப்பற்றின்றி, தீய எண்ணம் பழிவாங்கும் எண்ணத்துடன் அல்லாமல் சட்டத்தை என்ன பண்ணணும், உறுதியாக செயல்படுத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ காவல்துறையினர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம். நம்ம அதிகார வரம்பு செய் கடமைகளை பொறுத்து உணர்ந்தல் வேண்டும். நீதிய முறை செய் கடமை பறித்தல் கூடாது, பறிப்பதை போல இருக்கவும் கூடாது, மற்ற வழக்கிலும் தீர்ப்பிலும் குறுக்கிடவோ கூடாது. என்ன பண்ணக்கூடாது, தனிப்பட்ட நபர்களை பழிவாங்குதல் கூடாது, குற்றமிழைத்தவரை தண்டிக்கவும் கூடாது. ஸோ எதுக்கு எஸ்ஐ ஆனீங்க, எஸ்ஐ ஆக போகிறீங்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, அவனை எப்படியாச்சும் எஸ்ஐ ஆகினா என்ன பண்ணி ஆகணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ பிஓசில் இது இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. என்ன தெரியாது, ஓப்பன் கோட்டாவும் தெரியாது, டிபார்ட்மெண்ட் கோட்டா சொல்ல முடியுமா? அது மாதிரி நான் பழி வாங்கணும் சார், நான் வேலை பார்த்தப்ப எங்கள் இன்ஸ்பெக்டர் நம்ம இதுமாரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. தனிப்பட்ட நபர்களை பழிவாங்குதல் கூடாது, குற்றமிழைத்தவர்களை தண்டிக்கவும். அப்படின்னா தனிப்பட்ட நபர்கள் குற்றமிழைத்தவர்கள் தான். சட்டத்தினை பின்பற்ற செய்வதிலும் ஒழுங்கினை நிலைநாட்டுவதிலும் காவல்துறையினர் வற்புறுத்தல், அறிவுரை மற்றும் எச்சரிக்கை வகையான வழிமுறை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோமா, சாலை விழிப்புணர்வு பண்ணுறோமா, பண்ணுறலையா, விழிப்புணர்வு பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், எச்சரிக்கிறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், கேஸை போடுறோம். என்னது, வற்புறுத்தல், அறிவுரை, எச்சரிக்கை வகையான வழிமுறை என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். இவை தோல்வியும் போது வலுவினை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாத சூழலில் வேண்டுதலின்படி குறைந்தபட்ச வலுவினை மட்டும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். பிஎஸ்ஓவில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிஎஸ்ஓ சொல்லுது அப்படின்னா நம்ம எந்த பிஎஸ் சொல்லணும், 110 சொல்லணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? குறைந்த அளவு பலப்பிரயோகம்.
ஸோ பிஎன்எஸ்எஸ் சொல்லுங்கள், குறைந்தளவு பலப்பிரயோகம். ஸோ பார்த்துங்க எந்தெந்த இடத்துலலாம் இந்த வார்த்தை பிஎன்எஸ்எஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிஎன்எஸ்எஸில் குறைந்த அளவு பலப்பிரயோகத்தை பயன்படுத்தலாம், கைவிலங்கு பயன்படுத்தலாம், தொட்டு கைது செய்யலாம். நம்ம ஒரு சோதனை செய்யும் பொழுது நம்மளை அடைத்து விட்டாங்க அப்படின்னா அந்த கதவுகளை உடைச்சிட்டு என்ன பண்ணலாம், வெளில வரலாம். இது போல் கேள்வி கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பார்த்தோன்னா 170 பிஎன்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஒரு 4 நாள் பிஎன்எஸ்எஸ் புத்தகத்தை நீங்கள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு சமமாகிடும். என்ன ஆகிடுவோம், பழகணும். எவ்வளோ நாள் சார் பழகணும், எக்ஸாம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீங்கள் பழக வேணாம். என்னது நீங்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம், சார் உண்மையிலே சார் படித்தா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது சார், கொஞ்ச நாளைக்கு என்ன நினச்சிக்கணும், கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஐ அனுபவம் நினச்சி பாருங்கள், கஷ்டப்பட்டால் தான் நல்லா இருக்க முடியும். குற்றம் மற்றும் சட்ட ஒழுங்கு குலைவினை தடுப்பதே காவல்துறையின் தலையாய என்னது, எல்லோண்ட பிரச்சனை வருது அப்படின்னா தடுக்கிறது தான் என்னது தலையாய கடமை. அவை இரண்டும் இல்லாது இருப்பது அவருடைய திறனை வெளிப்படுத்துமே என்று அவற்றினை கட்டுப்படுத்தும் காவல்துறையின் வெளிப்படையான நடவடிக்கைகள் அல்ல. படித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பொதுமக்களோட அங்கம் தான். நீங்கள் யூனிஃபார்ம் போட்டால் தனியாக உங்களுக்கு என்ன கிடையாது, சக்தி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, ரத்தத்தில் ஏதாச்சும் ஏற்றிருக்காங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது. சேம் பிளட் தான். என்ன பிளட்டு, சேம் பிளட். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதான் என்ன சொல்கிறாங்க, சமூக நலன்களில் அக்கறை செலுத்தும் பொருட்டு அவர்கள் பணியில் நீங்கள் அமர்த்தப்பட்டிருக்கீங்க. படிச்சிருப்பீங்க. பேங்க்குக்கு போனால் ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, காந்தியடிகள் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், பேங்க்கு கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு சம்பளம் யார்கிட்ட கொடுக்குறாங்க, பேங்க் எம்ப்ளாய். எங்கே சம்பளம் வருது, கஸ்டமர் தான் வருது. அப்போ அவங்க தான் முக்கியமானவங்க. ஒரு பேங்க்கில் யாருமே அக்கௌண்ட் வைக்கல, என்ன ஆகும்? என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? காவல்துறையினர் தங்கள் பணியில் சிறந்த செயலாக்கத்துக்கு பொதுமக்கள் உடனடியாக அவர்கள் பெரும் ஒத்துழைப்பு பொறுத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான. எவ்வளோ சூப்பரான பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அதாவது நீங்கள் நாளைக்கு எஸ்ஐ ஆன பிறகு நிறைய சோர்ஸ் வைக்கணும். என்ன வைக்கணும், சோர்ஸ். அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு அதை கால் வரணும். என்ன பண்ணணும், அந்தளவுக்கு பப்ளிக் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும், இதுதான். இந்த சோர்ஸ் மட்டும் உங்களுக்கு சூப்பராக செட் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ ஒர்க் பண்ணுறதே ஈஸி. என்ன இது, நம்மளை தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது. நமக்கு தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது. ஒரு விஓவிலேருந்து, ஒரு ஆர்ஐயிலேருந்து, ஒரு கட்சி தலைவர்லேருந்து எல்லாரும் கூட எல்லாரோட கான்டாக்ட் நம்பர் நம்மள்ட்ட இருக்கணும், நம்ம கான்டாக்ட் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த எஸ்ஐட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா செய்வார் அப்படின்னா ட்ராக்டர் போய் ஆற்றுல இறங்க காட்டி உங்களுக்கு தகவல் வந்து என்ன ஆகிடும், இந்த ட்ராக்டர் இங்கே போயிட்டுருக்கு, இறங்க போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா. இதேமாரி தான் ஒவ்வொரு குற்றமும். அக்யூஸ்ட் வர்றான், தங்குறான், நைட்டு போகிறான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த அக்யூஸ்ட்டு இந்த வீட்டில் இப்படி படுத்திருக்கான், எப்படி படுத்திருக்கான், கால் மேலே கால் போட்டு வச்சு படுத்திருக்கான், இல்லை ஒன் சைடாக படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சோர்ஸ் சொல்லணும், அவனுக்கே தெரியக்கூடாது. அதான் கொடுத்துருக்காங்க ஒத்துழைப்பு சோர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆற்றிடும் பொழுது வலுவந்தம் உடல் வலிமை பயன்படுத்தும் தேவையான வீதப்படின அளவில் குறைத்து. நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்ம அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண போகிறோம், அப்போ பப்ளிக் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சப்போர்ட்டாக இருக்கும். போராடம்னா பிரச்சனையாக இருந்துன்னா கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கருணை செயல்படணும், தமிழ் நலனை விட கடமையினை முன்னிறுத்தி வைக்கணும். என்ன பண்ணணும், தமிழ் நலனை என்ன பண்ணணும், கடமையினை முன்னிறுத்தி வைக்கணும். இடர் எதுவாயினும் ஆத்திரம் முட்டப்பட்டாலும் நல்ல மனையில் இழுத்த வேண்டும். திடீர்னு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுவாது, துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணிவிடுவாது, சுட்டுடக்கூடாது. மற்றும் பிறரை காப்பாற்றுவதற்காக தங்கள் எண்ணுயிரையும் ஈந்திட ஆயத்தமாக இருத்தல் வேண்டும். என்ன பண்ணோம், சரி இதுக்கப்புறம் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கோம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரிவு 110 காவல்துறையின் நடத்தை பற்றிய கோட்பாடு. அவ்வளோதான். மறக்காது உங்களுக்கு, இங்கே தானே. ஸோ இதில் உள்ளதான் எல்லாத்தையுமே படித்து வச்சுருங்க. மேலதிகாரிகளுடன் மாசற்ற பணிவு மற்றும் படைக்கு பற்றுறுதியுடனும் தங்களை நிலையான பயிற்சியுடனும் ஆயத்த நிலையில் இருப்பதன் மூலம் மட்டுமே நிர்வாகத்திற்கும் நாட்டிற்கும் தங்கள் பயன்பாட்டினை மேம்படுத்த முடியும். பரையடெல்லாம் வைக்கிறாங்கல்ல, எதுக்காக, நிலையான பயிற்சி. ஸோ ஒரு போலீஸில் வேலை பார்க்குறதே நிலையான பயிற்சி வேணும்.
அதில் எஸ்ஐ பாஸ் பண்ணுறது நம்ம என்ன தேவை? நிலையான பயிற்சி. ஓகே தானே? அடுத்து பாருங்க 111 111. ஸோ எப்படி இதே போல் 111 PSO 222 PSO 333 PSO இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தனியாக எழுதி வச்சு படிங்க. இதில் நிறையா வரும். 444 வரும், 555 வரும், 666 வரும், 777 வரும், 888 வராது. என்ன வராது? காவல் அதிகாரிகள் அரசுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தடை. போலீஸ் ஆஃபீஸர் அட்ரஸிங் கவர்மெண்ட் டைரக்ட் ப்ரொஹிபிட்டட். ஸோ டிஜிபி என்ன பண்ணுறாங்க? வெளியிடப்படும் விதிகளிலும் ஆணைகளிலும் வகை செய்யப்பட்டிருந்தால் அன்றி தங்களது அரசாங்க கடமைகள் சம்பந்தமாக எந்த விஷயத்திலும் அரசாங்கத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள கடித தொடர்பு வைத்துக் கொள்ள ஆகாது. என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம ஒரு எஃப்ஐஆர் போட்டால் கூட நம்ம என்ன தான் பண்ணணும்? கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட எஃப்ஐஆர் இது பண்ணணும். அரசு அதிகாரிகளுக்கு சம்மன் சார்பு செய்தல் பற்றி சொல்கிற பிரிவு 68. ஓகே தானே? ஸோ அதில் கூட கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய மேலதிகாரிகிட்ட என்ன பண்ணணும்? ஒப்புதல் வாங்கணும். ஸோ இதர துறைகளின் அலுவலகம் அரசாங்க பணிகள் அல்லாதையும் அணுகுதல் ஆகாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கு. தடை, அவ்வளோதான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும். சட்டப்பேரவைகளில் இடைக்கல்விகளின் பொருளாக உணரும் போட்டு சட்டமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அணுகுதல் ஆகாது. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை சட்டமன்றத்தில் பேசுங்க, எங்களுக்கு வாராந்திர ஓய்வு கிடைக்கல. ஸோ ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வாராந்திர ஓய்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிட்டுனா பிஎஸ்ஓக்கு மேலே கோர்ட்டுக்கு கீழே கிடையாது. என்ன இது? கோர்ட்டுக்கு மேலே பிஎஸ்ஓ கிடையாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ பிஎஸ்ஓ அப்படின்னு நம்மளாம் நமக்காக வகுக்கப்பட்டது தான். காவல் அலுவலர்கள் துறை தலைவர் முன் அனுமதியின்றி அமைச்சர்களையோ அரசாங்க செயலாளர்களோ நேரில் காணுதல் ஆகாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ பொதுவாக உள்ளது தான். ஸோ 111 மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான பிஎஸ்ஓ. பதவி உயர்வுக்காக என்ன பண்ணக்கூடாது? மனு செய்து கொள்ளல ஆகாது. அடுத்து பாருங்கள் 112. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிஎன்எஸில் அசையும் சொத்து என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 21. அசைகிறப்ப 2 ஒன்றா தெரியுது. அதே போல் இங்கே 21 12. புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. அசையா சொத்து விவர அறிக்கைகள். ஸோ என்ன பண்ணோம்? நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்களோ அசையா சொத்து அதை பற்றி என்ன பண்ணணும்? விவர அறிக்கைன்னு ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன்னாடி அரசிதழ் பதிவுப்பட்ட அலுவலக வழக்கமான அலுவலக காவல்துறை இயக்குனர் என்ன பண்ணோம்? சார்நிலை காவலர்கள் நிரூபிக்கப்ப காவல் கண்காணிப்பாளருக்கு தங்களது உடல் மேல்நிலை அலுவலருக்கு என்ன பண்ணோம்? சமர்ப்பிக்க வேண்டும். விவர அறிக்கைகளை நிலையான பதிவு கட்டாய் தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சார்நிலை அலுவலருக்கு என்ன பண்ணணும்? சம்மந்தப்பட்ட பணிப்பதிவுகள் பணிப்பட்டியல்கள் வேலைக்கண்டு விதிக்கப்பட்ட முறைப்படி என்ன பண்ணோம்? கண்டன ஞாபகம் வச்சுங்க. என்ன கண்டென்ட்? அசையா சொத்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும். என்ன பண்ணோம்? அனுமதி பெற்று தான் வாங்கணும். வாங்கின விவரத்தை என்ன பண்ணணும்? தெரிவிக்கணும். ஒவ்வொரு ஜனவரி 15 வரைக்கும் என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சர்டன் லிமிட் வந்து ஸோ ஜியோலாம் பாஸ் பண்ணி இவ்வளோ இது வாங்கலாம், இது பர்மிஷன் தேவையில்லை. அலுவலக தலைவர் பணிப்பதிவுகள் மற்றும் பணிப்பட்டியலை சரிபார்த்திடும் பொழுது இப்பதிவீடு முறையாக பேணப்பட்டு வருகிறதா என்ன பண்ணணும்? பார்க்கணும். கரெக்டான என்ட்ரி போட்டுருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணணும்? பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம கரஸில் டிகிரி படித்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? பர்மிஷன் வாங்கி டிகிரி படிக்கணும். டிகிரி படித்தவரை என்ன பண்ணதை பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணால் என்ன பண்ண மாட்டாங்க? என்ஓசி தர மாட்டாங்க. அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அடுத்தது பாருங்கள் 113 குறித்து வச்சுங்க. பொதுவாக என்ன அப்படின்னா இது மாதிரி வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் சங்கத்தை பதிவு பண்ணுறோம்ல, அது போல் வரும். என்ன சொல்லியிருக்காங்க? காவல் அலுவலர்கள் மாநில படையிலாவது இந்திய துணை படையிலாவது இராணுவ பகுதி பட்டியலில் சேர்க்க என்ரோல்மெண்ட் இன் ஆர்மி யூனிட்ஸ் பதிவு செய்து கொள்ள குதிரை படையிலாவது ஆள் திரட்டமே அமைக்கப்படும் இந்திய காவற்படையாளர் கம்பெனியாவது ஊதியத்தை என்று பதிவு செய்து கொள்ளவும் அனுமதிக்கப்படவில்லை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதிவு பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பதிவு பண்ணக்கூடாது. இங்கே டியூட்டி பார்த்துட்டு இன்னொரு டியூட்டி என்ன பண்ணக்கூடாது? அங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ குதிரை படைகளாவது ஆட்கள் திரட்டலின் மேல் அமைக்கப்படும் இந்திய காவற்படை அலுவலக கம்பெனியாவது ஊதியத்தின் என்ன பண்ணக்கூடாது? பதிவு செய்து கொள்ளுதல் கூடாது. புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து பாருங்கள் 114 ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா, நான் கெசட்டட் ஆஃபீஸர் என்ன பண்ணக்கூடாது? சான்றுகள் வழங்க தடை. என்ன பிஎஸ்ஓ 57 அப்படியே டபுள் ஆக்குங்க. என்னது 114 பண்பு சான்றிதழ்களை வழங்கிட தடை. நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ 57 அது எழுதி வச்சுங்க. என்னது 114 சான்றிதழ்கள் மறந்துடக்கூடாது. ஓகே தானே?
பண்பு சான்றிதழை வழங்கின தடை. இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃபார்பிடன் ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? ஸோ டிடிலாம் எடுத்து என்ன பண்ணோம்? த்ரூ எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணி அவங்க தான் என்ன பண்ணோம்? வாங்கணும். ஓகே, இவருக்கு இவர் மீது எந்த வழக்கங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சர்டிஃபிகேட் வழங்கக்கூடாது. ஸோ இன்சூரன்ஸுக்கு வந்து நம்ம வழங்க பதிவு பண்ணுறோம்ல, அதுக்கே நம்ம சர்டிஃபிகேட் என்ன பண்ணக்கூடாது? வழங்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஸோ சொல்லுங்கள், ஆக்சிடென்ட் கேஸில் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ் எந்த அடியும் படலை அப்படின்னா என்ன பிரிவு? அவர் தான் சொல்லணும். அமைதியாக இருங்க. எந்த அடியுமே படலை. கேள்வி பார்த்து கேள்வி தான் ஆன்சர் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச கேள்வியெலாம் ஆன்சர்லாம் நம்ம கூடாது, பண்ணக்கூடாது. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ஸ் 281 BNS. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நம்ம கேஸில் எந்தெந்த கேஸ்லாம் ரிப்பீட் ஆகுதோ, அதாவது வழக்குகள் பதிவு செய்யப்படுதோ அதுலேருந்து தான் கேள்விகள் வரும், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த முறை கேள்வி நான் வேணால் சொல்கிறேன் பாருங்கள், எளிமையாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? எளிமையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கே வந்து அவங்க டஃப்பாக கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா அவங்க டெப்த்தாக என்ன பண்ணணும்? படிக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுது அவங்களுக்கு? அவங்க டெப்த்தாக படிக்கிறது தான் டைம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த கம்பேரிசன் டேபிள்னு கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? பிஎன்எஸ் ஐபிசி கம்பேரிசன் டேபிள், பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசி கம்பேரிசன் டேபிள், பிஎஸ்ஓ கிடையாது, பிஎஸ்ஏ அந்த கம்பேரிசன் டேபிளை வச்சுங்க. அதில் உள்ள செக்ஷன் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க? படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அவங்க அப்படியே நடப்பாங்க. ஸோ போலீஸாக இருக்காங்க, என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தனியாக வந்து அந்தளவுக்கு டிஸ்ட்ரிக்டில் அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? கிளாஸ் எடுத்துருப்பாங்க. 3 நாள் 4 நாளில் சட்டத்தை முழுசாக புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களை வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களை பிசியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு பிசிக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஒரு எஸ்ஐக்காக உங்களை எஸ்ஐயாக ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் கேள்வி எதுக்கும் தயாராகணும். ஃபஸ்ட்டு எளிமையானதை படிச்சிருங்க, அடுத்து மீடியமாக படிங்க, அடுத்து என்ன பண்ணுங்கள்? கஷ்டமாக படிச்சிருங்க. அந்த கஷ்டமாக படிக்கிற ஒரு 10 கேள்வி தான் நம்மளை வந்து வெற்றியாளராக மாற்ற முடியுது. சரி, பார்த்து வச்சிங்க. ஸோ 114 காவல் அலுவலர்கள் தங்கள் தனிப்பட்ட முறையில் பண்பு சான்றிதழ் வழங்கிட. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஆப்ஷனில் வந்து 114 இருக்குது, 57 இருக்குன்னா நம்ம எதை அடிக்கணும்? அது வந்து தனிப்பட்ட சான்று. என்ன சான்று? சிறப்பாக வேலை புரிஞ்சாரு, நல்லா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அதுவும் தடை. இது பண்பு சான்று, கேரக்டர் சர்டிஃபிகேட். என்ன சர்டிஃபிகேட்? 114 மறந்துடாதீங்க. தடை, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அத்தியாயம் 12. ஸோ பிஎஸ்ஓ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன பொறுத்தவரை என்ன இருக்கும்? ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டார்கெட் வச்சிங்க. நம்ம வந்து பிஎஸ்ஓ புக்கு எல்லாத்தையும் படிச்சிடணும். என்ன பண்ணணும்? படிச்சிடணும். ஒரு நோட்ஸ் எடுத்துன்னு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு படித்து முடிச்சு போடலாம். பிஎஸ்ஓ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சாப்டர் 12 எப்படி 8வது சாப்டரு 10வது சாப்டர் முக்கியம்னு சொன்னோமோ அதுபோல் 12வது சாப்டரு ரொம்ப முக்கியம். புரிஞ்ச முடியாது? 8, 10 3 சாப்டர் 3 கேள்வி இருக்குது, மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பணியாளர் மந்தன கோப்புகள், ரகசிய தாள்களை பராமரித்து வருதல் மற்றும் அலுவல்களை பற்றி காலமுறை அறிக்கைகளை சமர்ப்பித்தல், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபைல்ஸ், கான்ஃபரன்ஸ் சீட், சப்மிஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ 115 பணியாளர் மந்தன கோப்புகள், பர்சனல் ஃபைல்ஸ். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியமானது. தலைமை காவலர் பதவியும் அதற்கு மேற்பட்ட பதவி வகித்து வருவரும் ஒவ்வொரு அலுவலருக்கும். ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் எபோவ் த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் இவங்களுக்கு மட்டும் தான் என்னது? பர்சனல் ஃபைல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பதவியிலிருந்து மந்தன கோப்புகள் உருவாக்கப்படும் இல்லை பராமரிக்கப்படும் அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் அண்டு எபோவ் த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள். ஸோ தலைமை காவலராக உயர்த்தப்பட தகுதியென தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு காவலருக்காகவும் என்ன பண்ணுறாங்க? அவர் நியமிக்கப்பட்ட உடனே ஒரு பணியாளர் மந்தன கோப்பு திறக்கப்படும். கிரேடு 1லேருந்து ஹெட் கான்ஸ்டபிளாக மாறுறாங்க, மாறின அன்னிலேருந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், பர்சனல் ஃபைல். ஓகே தானே? அவரது இதில் என்ன பண்ணுவாங்க? அவரது வேலை, நடத்தை, வாங்கின சார்ஜு, தொடர்ந்து ஒரு வரலாறு அடங்கியிருக்கும். என்ன இருக்கும்? ஹிஸ்ட்ரியே என்ன தான்? இதை எப்போதும் ஒரு மந்தன பதிவராக என்ன பண்ணணும்? கருதப்பட வேண்டும், பர்சனல் ஃபைலாக கருதப்பட வேண்டும். ஓகே தானே? 116 பணியாளருடைய மந்தன கோப்புகள் என்னென்னலாம் இருக்கும்? கண்டென்ட்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபைல்ஸ், உள்ளடக்கம். எல்லாம் சொல்லுங்கள். நடத்துகிறப்ப நீங்கள் புக்கை பார்த்து படிக்கணும். என்ன பண்ணணும்? சொல்லி பார்க்கணும். அப்போ தூக்கம் வராது. அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. என்ன ஆகிடுவீங்க? திடீர்னு பார்ப்பீங்கன்னா 138வது பிஎஸ்ல இருப்பேன், எத்தனாவது பிஎஸ்ல இருப்பேன்? சரி, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல, சார் என்ன பண்ணுறாரு? சார் 138 பிஎஸ் நடத்திட்டே இருப்பா. பாருங்க, காலமுறையானது அல்லது தனி மந்தனம் அல்லது மற்றபடியான அனைத்து அறிக்கைகளின் மூலம்
பிரதிகளை மெய்யொப்பமிட்ட நகல்களையும் மேற்கொண்ட அலுவலர்கள் தரப்படுத்தின அல்லது வேலை நடத்திய பாராட்டு என்னென்னலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வெகுமதி வாங்கியிருக்கீங்களா என்ட்ரி பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் வாங்கிறீங்களா என்ட்ரி பண்ணுவாங்க. எல்லாம் A to Z. ஏதாச்சும் அதிருப்தி காட்டி அல்லது குறை எதாவது எழுதியிருக்காங்க, அவருக்கு பரிசளித்து அல்லது தண்டனை அளித்து அரசாங்கம், காவல்துறை இயக்குனர் மற்றும் அலுவலர்கள் இவங்க மூலியமாக ஏதாச்சும் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளின் அறிவிப்புகள் மூலம் பிரதிகளை என்ன பண்ணோம், உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒரு காப்பியாக இருக்கணும். சப்போஸ் நீதிமன்றங்கள் குற்றவியல் நடுவர்கள் மேற்கொண்ட அலுவலர்களின் வேலையை பற்றி பிரதிகூலமாக பாராட்டி விளக்கம் கூறியுள்ள நீதிமன்ற உத்தரவுகள், தீர்ப்புகள் இதெல்லாம் A to Z. அவ்வளோதான் கண்டென்ட். என்ன PSO 116. ஓகே தானே? அடுத்து பாருங்க 117 குறித்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கஸ்டடி ஆஃப் பர்சனல் ஃபைல்ஸ். ஸோ இங்கிலீஷ் PSO என்ன பண்ணியிருக்காங்கப்பா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் 2022லையும் கேட்குறாங்க, 23லையும் கேட்குறாங்க, 25லையும் கேட்பாங்க. ஓகே தானே? இதுலேருந்து கேள்வியும் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் போட்டிருந்தேன், இந்த பர்சனல் ஃபைல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு போங்கன்னு. நிறைய பேர் மாற்றி அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் கீ கொடுக்குறப்ப தப்பாக கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அப்பீல் போய் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கை குறைச்சிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. பணியாளர் மந்தன கோப்புகளின் காப்பு பொறுப்பு. இந்த பர்சனல் ஃபைல் யாருடைய பர்சனல் ஃபைல் யாராட்ட இருக்கும் அப்படிங்கிறது என்னது, யாருடைய பர்சனல் ஃபைல் யாராட்ட இருக்கும் என்ன கொடுத்துறாங்க. ஸோ நிலை பெறுள்ள அல்லது நிலை பெறில்லாத பணி நியமனம் கொண்டவராக ஆய்வாளர், சேமைப்படை ஆய்வாளர், கிராம நிலைக்கு மேற்பட்ட அதிகாரிகள். இதில் அண்டர்லைன் பண்ணிங்க. டிஎஸ்பியிலேருந்து எதுலேருந்து, டிஎஸ்பி அண்டு எபோ மந்தன கோப்பு காவல்துறை இயக்குநராக பராமரிக்கப்படும். என்ன பண்ணப்படும், டிஎஸ்பி அதுக்கு மேலே. ஸோ இன்ஸ்பெக்டர் கிடையாது. என்ன சொல்கிறாங்க, ஆய்வாளர், கிராம நிலைக்கு மேற்பட்ட அதிகாரிகள். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. மேற்பட்ட அதிகாரிகளின் பணியாளர் மந்தன கோப்பு காவல்துறை இயக்குநரால் பேணப்படும், பராமரிக்கப்படும். டிஎஸ்பியிலேருந்து. ஓகேவா? பாருங்க, இந்த 1 2 3 4 5 4 மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே தானே? ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஎஸ்பி அண்ட் அபோ எங்கே, டிஜிபி ஆஃபீஸு, சீஃப் ஆஃபீஸ். இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஏஆர் ஸ்பெஷல் யூனிட் எங்கே இருக்கும், டிஐஜியில் இருக்குது. சிட்டியில் எங்கே இருக்குது, கமிஷனரேட் இருக்குது, கமிஷனர் ஆஃப் போலீஸ். சப் இன்ஸ்பெக்டர் இப்படி பாருங்கள், கரெக்டாக இதுக்கு நேராக பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டருடைய பர்சனல் ஃபைல் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கும், அங்கே சிட்டியில் டிசி ஆஃபீஸில் இருக்கும். ஓகே தானே? ஹெட் கான்ஸ்டபுள் எங்கே இருக்குது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். இதில் கண்டினியூ ஆகும், இந்த அடிச்சிருங்க. ஹெட் கான்ஸ்டபுள் போலீஸ் இருக்காங்களா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் கேள்வி கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா, டிஎஸ்பி பற்றி கேள்வி கேட்கல, எஸ்ஐ பற்றி கேள்வி கேட்கல, இன்ஸ்பெக்டர் பற்றி கேள்வி கேட்கல, போலீஸை பற்றி தான் கேட்டுருக்காங்க. என்ன சொல்லணும் புரியுதா? ஸோ இதுதான் பின்னாடி படிக்க போகிறோம். தலைமை காவலுடைய பணிகள் என்ன, ஓபி ஸ்டேஷனுடைய பணிகள் என்ன, ரைட்ரு என்ன பண்ணுவார். அப்போ ரைட்ருங்கிறது யார், நீங்கள் தான். நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பணிகளில் வருவீங்களோ அந்த பிஎஸ்ஓ நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? பார்த்து வச்சுங்க. நம்ம எப்படி படிக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கா தான். அடுத்து பாருங்கள், பதவி உயர்வு முதலியவற்றின் பேரில் பணியாளர் மந்தன கோப்புகளை மாற்றுதல், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்சனல் ஃபைல்ஸ் ஆன் ப்ரொமோஷன் எக்ஸெட்ரா. நீங்கள் பதவி உயர்வு அடையிறீங்க, இல்லை பணி மாறுதல் செய்கிறீங்க, அப்போ என்ன பண்ண, பர்சனல் ஃபைலாக என்ன பண்ணால் மாற்றி கொடுக்கணும். ஒரு மேல்நிலைக்கு பதிலாக அல்லது நிலையாக உயர்த்தப்பட்டதன் பேரில் சம்பந்தப்பட்ட அலுவலர் பணியாளர் மந்தன கோப்பினை நிறுத்தி வைத்துக் கொள்ளவோ வேண்டுறுத்தலின்படி பேணியூர் அதிகாரம் பெற்றுள்ள அலுவலருக்கு அனுப்பிவிடவே வேண்டும். என்ன பண்ணணும், மாற்றி விடணும், அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க, இப்போ எஸ்ஐ இருக்கார், எஸ்ஐடைய பர்சனல் ஃபைல் எங்கே இருக்கும், எஸ்பி ஆஃபீஸில் இருக்கும். எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆகிறாங்க, அப்போ பர்சனல் ஃபைல் எங்கே போகணும், இவ்வளோதான் விஷயம். இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி ஆகிறாரு, எங்கே போனோம், இதை பற்றி சொல்கிறது தான் இந்த இது. என்ன சொல்கிறாங்க, 118. கண்டென்ட் அவசியம் கிடையாது. நீங்கள் பிஎஸ்ஓவில் என்ன தேவையில்ல, கண்டென்ட் அவசியம் கிடையாது. ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் சில உள்ள கண்டென்ட் இதேமாதிரி கண்டென்ட் படிக்கணும். இப்போ இந்த பேராகிராஃப்லாம் படித்து உட்காந்து அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்கள், பணியாளர் மந்தன கோப்பில் எழுதுதல், ரைட்டிங் அப் பர்சனல் ஃபைல்ஸ். ஒரு பர்சனல் ஃபைலை யார் எழுதணும், எப்படி எழுதணும், இதை பற்றி சொல்கிறது தான் இது 119. ஸோ பணியாளர் மந்தன கோப்பில் கூடிய வரையில் நிறைவாகவும் முழுமையாகவும் வைத்துக்கொள்ளும் போட்டு அவற்றை ஒவ்வொரு அரையாண்டில் என்ன பண்ண அண்டை பண்ணி வச்சிங்க. என்ன பண்ணோம், ஒவ்வொரு அரையாண்டில் என்ன பண்ணோம்,
எழுதி நோட் பண்ணி வச்சுங்க. சம்பந்தப்பட்ட சார்நிலை அலுவலரின் அடுத்த உயர்நிலை அலுவலர் என்ன பண்ணோம், மாற்றுதலாகும் போது பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ எஸ்ஐ யார் எழுதுவா, இன்ஸ்பெக்டர். ஹெட் கான்ஸ்டபிள் யார் எழுதுவா, எஸ்ஐ. இன்ஸ்பெக்டர் யார் எழுதுவா, டிஎஸ்பி. இப்படி தான் அடுத்த பணியில் உள்ளவங்க. ரகசிய தாள் வேற. பணியாளர் மந்தன கோப்புகளில் உள் குறிப்புகள் சம்பந்தப்பட்ட அலுவலகம் என்ன பண்ணலாம், பண்பு, திறமை, இவர் எப்படியா பத்தவர் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணி எழுதலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த காவல்துறைக்கு ஒரு அசட்டு. அசட்னா என்னது, அசட்டு கிடையாது, என்னது அசட். அசட் என்ன, சொத்து அப்படின்னு எழுதலாம். ஓகே தானே, எழுதணும். அது ரொம்ப முக்கியமானதான். சம்பந்தப்பட்ட அலுவலரின் பொதுப்பன்மையை பற்றி குறிப்பிலை அவரை பற்றி கொஞ்சம் அனுபவ அறிவு கிடைத்து இருப்பேன். வழக்கமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையத்தையோ வட்டத்தையோ அல்லது மற்ற பொறுப்பை ஆய்வு செய்த பின்னர் என்ன பண்ணலாம், பதிவு செய்தல் வேண்டும். புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? அடுத்து பாருங்க, 120 தகாத குறிப்புகள் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தெரிவிப்பது பற்றி அறிவுறுத்தல்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கம்யூனிகேஷன் ஆஃப் அன்ஃபேவரபிள் ரிமார்க்ஸ் டு ஆஃபீஸர் கன்சர்ன். என்ன சொல்கிறாங்க, ரகசிய அறிக்கையில் அவருடைய மேலதிகாரிகள் எழுதியுள்ள தகாத குறிப்புரையை அவர்களுக்கு அறிவிப்பது விஷயமாய் மத்திய அரசாங்கம் செய்துள்ள கீழ்கண்ட விதியில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் என்ன பண்ணணும், அனைவரும் கையாள வேண்டும். என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த இவங்களை பற்றி ஏதாச்சும் தவறாக எழுதியிருக்காங்க பர்சனல் ஃபைலில் அப்படின்னா அதுதான் இப்போ ஸ்பேரோவில் கொண்டு வந்துருக்காங்க. என்ன கொண்டு வந்துருக்காங்க, அப்பீல் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? இப்போது எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் முன்கோவம் இருக்கும், அவர் சும்மாவே ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு போகிறாருன்னு வச்சுக்கலாம், நான் என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். ஓகே தானே? ஒரு அறிக்கையானது துறையின் வெவ்வேறு மேல்நிலை அலுவலர்களால் தரவரிசைப்படி அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களின் மேல் உருவாக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் மிக உயர்ந்த அதிகாரியால், எப்படின்னா இப்போ ஏசிஆர் போகுது அப்படின்னா இது அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மிக உயர்ந்த அதிகாரியால். இப்போ ஏசிஆர் எப்படின்னா, ஸோ எஸ்ஐயோட ஏசிஆர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு மார்க் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க் போட்டு அவர் ஒரு ஆவரேஜ். டிஎஸ்பி ஒரு மார்க் போடுவாங்க. அடுத்து எஸ்பி என்ன பண்ணுவார், ஒரு மார்க் போடுவார். இப்போ இன்ஸ்பெக்டர் 7 தான் போட்டிருக்காங்க, டிஎஸ்பி 7.5 தான் போடுவாங்க, எஸ்பி 8 மார்க் போட்டுருக்காங்கன்னா இது எது பாயிண்ட்டு, அதான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ தனிப்பட்ட கருத்துக்களின் மேல் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதெல்லாம் அதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதை பற்றி தெரியாததுக்கு பிறகு நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிக்கலாக பக்கத்து வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்ஐ உங்களுக்கு ஏசிஆர் எழுதுகிறப்ப இதை பற்றி உங்களுக்கு என்ன வரும், விவரம் தெரியும். ஓ உழுது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? மிக உயர்ந்த அதிகாரியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தினை மட்டுமே அறிவிக்கத்தக்கதென கருத வேண்டும். இதுதான் பிஎஸ்ஓ. அதுதான் இது சில விஷயங்கள் பிஎஸ்ஓ நமக்கு சப்போர்ட்டும் பண்ணும், சிலது நமக்கு பாதகமாக இருக்கும். இது எந்த பிஎஸ்ஓ, 120 குறித்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். 120 உயர்ந்த அதிகாரிகள் செய்கின்ற குறிப்பு தான் என்னது, ஏற்றுக்கொள்ளப்படும். பாருங்க, ஒரு குறிப்பானது குற்றத்தை எச்சரிப்பானது ஒழிக்கவோ அல்லது ஒழிக்க உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக அறிவிப்பு எவ்வளவு நலமான என்பதை வெளிப்படையாக தகாத குறிப்பை நிறுத்தி வைக்க வேண்டிய அத்திய அறிவிக்கை ஆராயும் அலுவலர் அறிவிப்பை நிறுத்தி வைக்கின்ற கால அளவு குறித்து சர்ச்சை செய்யப்பட்ட குறைபாடு தன்மை அனுசரித்து தனது காரணங்களை விளக்கத்துக்கு எழுதி வைக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க, ஏதாச்சும் எழுதுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் முழு விவரத்தை என்ன பண்ணதில்ல எழுதி வைக்கணும். அதுதான் வந்து ரீமார்க்ஸ் எழுதுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ரிமார்க்ஸ்னு ஒரு காலமே இருக்கும். நான் இவ்வளோ மார்க் போடுறேன், ஏன் இவ்வளோ மார்க் போட்டிருக்கேன், இவரை நான் அசட்னு சொல்கிறேன், ஏன் இவ்வளோ அசட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 120 என்ன சொல்லுங்கள், பிஎஸ் 120 என்னது, சொல்லுங்க. தகாத குறிப்புகள் பற்றி ரகசிய அறிவுறுத்தல்கள். அடுத்து பாருங்க, ரகசிய அறிக்கைகளை பயன்படுத்தும் முறை. யூஸ் டு விச் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸர் கேன் பி புட். இப்போது அலுவலரை பற்றிய ரகசிய அறிக்கைகள் அவர்களை குறித்து பற்பல நோக்கங்கள் ஆலோசிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சொன்னா என்ன பண்ணுவாங்க, ரிவார்ட்ஸ் கொடுக்குறப்ப, ஒரு பிரசிடென்ட் மெடல் கொடுக்குறப்ப, இதர துறையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அவங்க எதை பார்ப்பாங்க, பர்சனல் ஃபைல் தான் பார்ப்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அத்தகைய அறிக்கையில் பயன்பாட்டுக்கு யாதொரு தடைக்கட்டும் செயலாகாது. என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சாதாரண ஒழுங்கு நடவடிக்கை வழக்குகளை தீர்க்கும் தீர்ப்பாயங்கள் வணையப்பட்ட குற்றச்சாட்டின் மேல் தங்களுடைய தீர்மானங்களுக்கு வந்த பின்னரே மேற்கண்ட அறிக்கைகள் என்ன பண்ணணும், ஆலோசிக்க வேண்டும் என்ற கொள்கை கையாள வேண்டும். சார்ஜ் கொடுத்தபோது தான் என்ட்ரி பண்ணணும். சார்ஜ் கொடுக்க உத்தேசித்திருக்காங்க, அப்போ என்ட்ரி பண்ணலாமா? என்ன சொல்லணும்னு புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஒரு பர்சனல் ஃபைல் எங்கே இருக்கும், எஸ்பி ஆஃபீஸில் இருக்கும், யார் எழுதுவா, எவ்வளோ நாட்களுக்குள்ளே எழுதுவாங்க, என்னென்னலாம் அதில் என்ட்ரி பண்ணுவாங்க, இந்த பர்சனல் ஃபைல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நினைவை புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சியில் ஒரு பிரிவு இருக்குது. எதுக்கு அந்த நினைவை புதுப்பித்தல் அப்படின்னா, ஒரு வழக்கு நாட்குறிப்பை பதிவு செய்த ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த ஒரு சார்பாளர் வழக்கை விசாரிக்கிறப்ப ஏடிஎஸ் இருப்பார். என்ன இருப்பார்,
அப்போ A to Z இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து என்ன நடந்திருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதை போய் பார்க்கணும், கேஸ் ஏரியா பார்க்கணும். ஸோ CD ஃபைல் அப்படி கேஸ் ஏரியா அப்படிங்கிறது 567 PSO வழக்கு நாட்குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். அந்த PSO வழக்கு நாட்குறிப்புக்கு எப்படி ஒரு வழக்குக்கு முக்கியமானதோ அதுபோல் நமக்கு எது இந்த பர்சனல் ஃபைல். நீங்கள் பணியில் சேர்ந்து அதில் கொடுத்துருப்பாங்க எல்லா டீட்டெயிலும் பயோடேட்டா ஃபுல்லாக இருக்கும். டேட்டா ஆஃப் என்லிஸ்ட்மெண்ட்டு, டேட்டா ஆஃப் ரிட்டர்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் பணி புரிஞ்சிருக்கோம், அடுத்தது எங்கெல்லாம் பணி புரிஞ்சோம், டைம் பீரியட் எங்கேருந்து எந்த ஆஃபீஸர் கீழே பணி புரிஞ்சிருக்கோம் எல்லாமே இருக்கும். ஓகே தானே. ரகசிய அறிக்கையில் பயன்படுத்து எப்படி பயன்படுத்துறது கீ பாயிண்ட் எழுதி வச்சிங்க, பயன்படுத்துறது. ஓகேவா. ஸோ 121 வந்து பயன்படுத்துறது, 120 தகாத குறிப்புகள் பற்றி ரகசிய அறிக்கைகள். ஸோ 119 எழுதுறது, என்னது எழுதுறது. 118 மாத்துறது, 118 என்னது மாத்துறது. 117 இடம் பிளேஸ். ஓகேவா. 116 கண்டென்ட். 115 பர்சனல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியானது. பர்சனல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம், கண்டென்ட் என்னெல்லாம் இருக்கும், எங்கே இருக்கணும், எழுதுறது எப்படி, மாற்றுறது எப்படி, அதில் தகாத குறிப்பில் என்ன பண்ணுறது, அதை பயன்படுத்துறது. புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஆர்டர் தான். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஆகி ஒரு எஸ்ஐ ஆகிறாரு அப்படின்னா எழுதுறது போகிறது வர்றது எல்லாமே அதுதான். அடுத்து பாருங்கள், காலமுறை அறிக்கைகள். காவல்துறை துணைத் தலைவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மீதான ஆண்டு அறிக்கைகள். பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அண்ட் சூப்பரண்ட்ஸ். தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டர் தனியாக அவங்களுக்கு தனியாக அப்படி சொல்லிட்டு. இது புரியுதா அவங்களுக்கு? 122 யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கு, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மீதான ஆண்டு அறிக்கைகள். அப்படி ஞாபகம் 122 இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ எழுதுங்க 122 PSO 122 போட்டு காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் எழுதுங்க, தனியாக எழுதுங்க. PSO 122 போட்டு காவல்துறை, இல்லைனா இங்கே இங்கிலீஷில் ஈஸியாக எழுதிருங்க. யார் இருக்கு, DIG அண்ட் SP. எப்படி எழுதுங்க, 122 என்ன எழுதுங்க. ஸோ DIG SP இயர்லி அப்படின்னு போடுங்க. என்னது ஆண்டறிக்கை 123. அது கீழே JSP ASP ADSP DSP அதாவது அவங்களுக்கு வந்து இயர்லி அரையாண்டு. என்னது அரையாண்டு. 122 யாரு, 122 யாரு, DIG SP. 123 அடுத்து 125 அடுத்து 124 இருக்கா. 124 என்ன அப்படின்னா DIG DSP அதற்கு மேற்பட்ட படிநிலை கொண்ட அலுவலர்கள் தங்களது குறித்திருக்கப்பட்ட தகுதியான பருவம் முடித்து மற்றும் தகுதியான பருவம் முடித்திட அனுமதிக்கலாமா என்பது குறித்து உறுதியான பரிந்துரை DGP அனுப்ப வேண்டும். என்னடா அப்படின்னா ப்ரொபேஷனரி. என்ன அப்படின்னா இப்போ எஸ்பிக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் உண்டு, இன்ஸ்பெக்டருக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் உண்டு, எஸ்ஐக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் உண்டு, ஹெட் கான்ஸ்டபிள் என்ன உண்டு, எல்லாருக்குமே தகுதியான பருவம் உண்டு. என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எப்படி எழுதி வைத்தீங்க, என்னது DIG மூலியமாக DSP என்ற அதற்கு மேற்பட்ட படிநிலை அலுவலர்கள் DSP அண்ட் SP ஆன தகுதிக்கான பருவம் 124 DSP அண்டு தகுதியான பருவம் பற்றி அறிக்கை SP. ஏன்னா DSP மற்றும் அதற்கு மேற்பட்ட படிநிலை கொண்ட அலுவலர்கள் DIG மூலியமாக என்ன பண்ணுறாங்க, DGP அனுப்புகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் வாட் என்ன செஞ்சிடும். 122 என்ன, 23 என்ன, 24 என்ன, தகுதியான பருவம். புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்க 125 என்ன அப்படின்னா தமிழ்நாடு காவல் பணியாளர் தொகுதியில் சேர்க்கப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் டு SI ப்ரொமோஷன் DSP ப்ரொமோஷன் இருக்காங்களா அவங்களுக்கு ACR ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் செலெக்ஷன் கிரேடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, எழுதி வச்சுங்க 125. அது கீழே அப்படி எழுதிடுவாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் 10 இயர்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், இன்ஸ்பெக்டர் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, DSP ப்ரொமோஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்களா, அந்த லிஸ்ட்டு அவங்களுடைய ACR எடுக்கிறது. ACR தான் ரொம்ப முக்கியமானது. ACR வச்சு தான் 5 இயர்ஸ் ACR என்ன பண்ணுவாங்க, அனலைசிஸ் பண்ணுவாங்க.
இது என்ன தமிழ்நாடு காவல் பணியாளர் தொகுதி பெருசாக இருக்கும். டிபிஎஸ் டிஎஸ்பிக்கு என்ன கொடுத்துருப்பாங்க சொல்கிறல, டிபிஎஸ் அதாவது நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, சரி பார்த்து வச்சுங்க. டிபிஎஸ் டிபிஎஸ் ஐபிஎஸ் ஓகேவா, தாக்கா தமிழ்நாடு காவல் ஓகே தானே. அந்த இதில் சேர்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர்லேருந்து செலக்ட் ஆகிற அவங்களுடைய ஏசிஆர் பற்றி சொல்கிறதா 125. புரிஞ்சுக்க முடியுதா? இதில் உள்ள கண்டெல்லாம் படிக்கணும் அவசியமே கிடையாது. வாட் இஸ் வாட். அடுத்தது 126 தகுதிகான் பருவத்தின் உட்பட்ட சில அலுவலர்களை பற்றிய அரையாண்டு அறிக்கை. யாரு? எஸ்ஐ இருக்காங்களா, ப்ரொபோஷனல் எஸ்ஐ, அவங்கள பற்றி எழுதி வச்சிங்க. 126 தகுதியான் பருவம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு தகுதியான் பருவம் பார்த்தோமா, என்னது 120 சொல்லுங்க 4 126 அது தகுதியான் பருவம். அங்கே வந்து டிஎஸ்பி டிஐஜி சாரி டிஎஸ்பி எஸ்பி அவங்களோட டிஐஜி மூலமா டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம எஸ்ஐ 125 10 வருஷம் இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பிக்கு எலிஜிபிளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஏசிஆர். 126 ப்ரொபோஷனரி எஸ்ஐ. 127 இன்ஸ்பெக்டர் பற்றிய ஆனுவல் ரிப்போர்ட்டு. என்ன ரிப்போர்ட்டு? ஆனுவல் ரிப்போர்ட்டு. ஆண்டுதோறும் அனுப்பணும். என்ன பண்ணணும்? ஆனுவல் ரிப்போர்ட்டு. புரியுதா? அடுத்து பாருங்க 128 எஸ்ஐ. என்னது எஸ்ஐக்கு பார்த்தோம்னா ஹால்ஃப் இயர்லி. அதான் பக்கத்தில் உங்களுக்கு எழுத சொல்லிட்டு வந்தேன். யாராருக்கெல்லாம் ஆனுவலி, யாராருக்கெல்லாம் இயர்லி, யாராருக்கெல்லாம் ஹாஃப் இயர்லி. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 122 யாருக்கு? டிஐஜி இயர்லி. அடுத்து ஏஎஸ்பி டிஎஸ்பி ஜேஎஸ்பி ஹாஃப் இயர்லி. அடுத்து தகுதியான பருவம். அடுத்து இன்ஸ்பெக்டர். அடுத்து மறுபடியும் தகுதியான பருவம் எஸ்ஐ. அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஆண்டறிக்கை, எஸ்ஐ அரையாண்டு அறிக்கை. ஓகே தானே? புரியுதா உங்களுக்கு? 128. அடுத்து பாருங்க 129 பதவி பொறுப்பு தலைமை காவலர் மற்றும் அரையாண்டு அறிக்கைகள். யாருக்கு? ஹெட் கான்ஸ்டபிள். இதெல்லாம் ரிப்போர்ட் தான். என்னது ரிப்போர்ட்? ஆல் ஃபேர்லி ரிப்போர்ட்ஸ் ஆன் அஃபிஷியேட்டிங் ஹெட் கான்ஸ்டபிள். ஆய்வாளர்கள் யாருக்கு ஹெட் கான்ஸ்டபிள் பற்றி யாருக்கு அனுப்பணும், இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஐக்கு வந்து யார் மூலியமாக யார் அனுப்பணும், இன்ஸ்பெக்டருக்கு யார் மூலியமாக யார் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், அதை என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே தானே? ஸோ 129 யாருக்கு? ஹெட் கான்ஸ்டபிள். மறந்துடாதீங்க, உங்களோட இது என்னது, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? எஸ்ஐ ஆக போகிறீங்க. ஓகே தானே? ஸோ பார்க்கலாமா? போய் இந்த சாப்டர் அத்தியாயமே ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? என்னது, யாருக்கு பர்சனல் ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அந்த பர்சனல் ஃபைலை எப்படி எழுதணும், அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும், இந்த பர்சனல் ஃபைல் எங்கே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன பண்ணணும், அடுத்தது தகாத குறிப்பிலேருந்து என்ன பண்ணணும், ரகசிய அறிக்கைகள் பற்றி என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்த பிறகு அடுத்தது யாராருக்கெல்லாம் எப்பப்போ இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, யார் மூலியமாக ரெடி பண்ணுவாங்க, எப்போது ரெடி பண்ணுவாங்க, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் நீங்கள் அத்தியாயத்தை படிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? ஓகேவா? நம்ம கீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா இன்னும் சூப்பராக கிடச்சிரும். எழுதுனீங்க, அதான் உங்களுக்கு ஹிண்ட் எழுத சொன்னேன். பிஎஸ்ஓ புக்கை பார்க்காம நீங்கள் ஹிண்ட் எழுதி நோட்ஸ் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து புத்தகத்தை நான் இப்போ இங்கே ஒரு வட்டம் போடுறேன்னு வச்சுக்கலாம், கவனிங்க. இப்போ நான் இங்கே ஒரு வட்டம் போடுறேன், மறுபடியும் இங்கே அதே வட்டத்தை போடுறேன். இப்போ இந்த 2 வட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் மறுபடியும் போய் படிக்கணும். நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் படிக்கணும். என்ன சொல்கிறேன் புரியுதா? டைம் வேஸ்ட்டு. யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, மற்றவங்க நோட்ஸ் போய் படித்தா நமக்கு புரியுமா? ஏதாச்சும் புரியுமா? நீங்கள் நோட்ஸ் எடுக்க கற்றுங்க தயவுசெய்து. அதுதான் நம்ம டயத்தை சேவ் பண்ணக்கூடியது, நம்ம ஞாபகத்தை அதிகரிக்கப்படுது. இந்த பழக்கத்தை நீங்கள் எப்போ கற்றுப்பீங்கன்னு தெரியாது. இந்த பழக்கம் தான் உங்களை வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசப்படுத்தி வைக்கும். பார்த்து வச்சுங்க. 122லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் 122லேருந்து. என்னது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆஃபீஸர் ரிலேட்டடான இந்த பர்சனல் ஃபைல் ஆனுவல் ரிப்போர்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 122 ஸ்டார்ட் ஆகுது. எதுலேருந்து?
ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய பணியாளர் தொகுதியின் அலுவலர்கள் இவர்களை பற்றி ரகசிய அறிக்கையின் தயாரிப்பையும் அறிவிப்பையும் குறித்து இந்த விதிமுறை பின்பற்றணும். யார்? ஸோ தங்களது கருத்தினை கூற வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க? சிறந்த அல்லது மோசமான பணி அல்லது நடத்தை காட்டும் உதாரணங்களை சொல்ல வேண்டியதில்லை. என்ன தேவையில்ல, அந்த நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது. என்ன ஃபேக்ட் அது என்ன பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. சக அலுவலர்களோடும் பொதுமக்களோடும் கொண்டுள்ள தொடர்பை பற்றி குறிப்பாக என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும். ரகசிய அறிக்கைகள் ஒரு அலுவலரின் ஆளுமை அம்சங்கள் அனைத்தையும் என்ன பண்ணணும் உள்ளடக்கணும். ஏன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே கஸ்டடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிக்கூடாது பார்த்துறீங்களா? முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்யூஸ் வச்சு 3 நாள் கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க, ரெக்கவரி நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்போ போலீஸ் நிறைய மாற்றங்கள் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என்னது. ஸோ ஒரு கஸ்டோடியல் டெத்து ஆகுது அப்படின்னா அங்கே எஸ்பிக்கு ப்ராப்ளம். யாருக்கு ப்ராப்ளம்? ஸோ என்ன பண்ணோம், நம்ம பிஎஸ் 150 படிக்க போகிறோம், ஓகேவா? அதில் போட்டிருப்பாங்க விரைவு வானொலி தகவல் தெரிவிக்கணும். என்ன பண்ணோம், கஸ்டோடியல் டெத்துலாம் ஆகுதுன்னா டிஜிபிக்கு என்ன பண்ணோம் அறிவிக்க தெரிவிக்கணும். ஸோ அதனால நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ கஸ்டோடியல் டெத் ஆகுதான் இன்ஸ்பெக்டருக்கும் பிரச்சனை, அங்கே உள்ள கன்சர்ன் எஸ்பிக்கும் பிரச்சனை. ஏன் பிஎன்எஸ்ல அதிகாரத்தை மட்டும் சொன்னால் பத்தாது கிடையாது. என்ன பண்ண வருது, பிஎன்எஸ் 30 மேல்நிலை காவலர்களுக்குள்ள அதிகாரம். ஸோ எஸ்பி என்ன பண்ணலாம், வரலாம், காவல் நிலையத்தை பார்வையிடலாம். அதிகாரம் மட்டும் கிடையாது, அங்கே நடந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம், பொறுப்பு என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி. தான் சொல்லியிருக்காங்க. ரகசிய அறிக்கைகள் ஒரு அலுவலரின் ஆளுமை அம்சங்கள் எப்படி பண்ணுறாங்க அனைத்தையும் உள்ளடக்கும் வகையில் சரியாக என்ன பண்ணோம் நேர்மையாகவும் எழுதப்பட வேண்டும். புரிஞ்சுக்க முடியுதா? 122 என்னது டிஐஜி எஸ்பி, 123 ஜேஎஸ்பி ஏடிஎஸ்பி டிஎஸ்பி அரையாண்டு மந்தன அறிக்கை என்னது. ஸோ பாருங்கள், காவல் கண்காணிப்பாளர் தளவாய் அவங்க தான் என்ன பண்ணோம் ஒவ்வொரு ஜேஎஸ்பி ஏஎஸ்பிக்கு மார்ச் 31 வரை முடிந்த காலத்திற்கும் மற்றும் செப்டம்பர் 30 வரை முடிந்த காலத்தை என்ன பண்ணணும் மந்தன அறிக்கை சமர்ப்பிக்க. என்ன மேடம் நம்ம என்ன சொல்கிறோம் அரையாண்டு சொல்லியிருக்கோமா? இப்போ பாருங்கள், செப்டம்பர் 30லேருந்து மார்ச் 31 வரைக்கும் எவ்வளோ நாள் வருது? இல்லை பிஎஸ்ஓ புதுசில் இருக்கா சொல்லுங்கள், என்ன இருக்குது என்ன? இல்லை இங்கிலீஷில் பாருங்கள் கவனிங்க, டிஎஸ்பி மீதான அரையாண்டு அறிக்கைன்றீங்களா, அதை அடிச்சுட்டு ஆண்டறிக்கை ஆனுவல் ரிப்போர்ட் நோட் பண்ணி வச்சுங்க மேடம். அதில் என்ன இருக்கு? இது அரையாண்டு அதெல்லாம் எதுவும் இல்லையா? இங்கிலீஷ் பிஎஸ்ஓ ஒன்லி. என்னது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எந்த அப்ஜெக்ஷன் ஏதாவது தெரிவிக்கணும், எதை பற்றி தெரிவிக்கணும், எதை படிக்கணும், நமக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ் பிஎஸ் தான் ப்ரூஃப். ஓகே தானே? நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? சரி, நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. எக்ஸாம்பிள் கேட்க போகிறது பிஎஸ்ஓ நம்பரு கண்டென்ட் ஹெட்டிங் என்னது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 122 எஸ்பி டிஐஜி, 123 ஜேஎஸ்பி ஏஎஸ்பி டிஎஸ்பி அவங்கள ஆனுவல் ரிப்போர்ட்டு யார் ரெடி பண்ணுவா? அவங்கள மேலே உள்ள அதிகாரிகள் எஸ்பி தளவாய் அந்த முதல்வர் ஒவ்வொரு மார்ச் 31 வந்து இந்த காலகட்டம் பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள் 124 குறித்திரைக்கப்பட்ட அறிக்கைகளுடன் கூடுதலாக சிறப்பு அறிக்கை ஒன்று தொடர்பான டிஐஜி மூலியமாக டிஎஸ்பி மற்றும் அதுக்கு மேற்பட்ட பணிநிலை கொண்ட அலுவலர்கள் என்ன பண்ணணும் தகுதிகான் பருவம் முடித்ததை பற்றி அவர்கள் தகுதிகான் பருவம் முடித்திட அனுமதிக்கலாமா என்பது குறித்து உறுதியான பரிந்துரை யாருக்கு அனுப்பணும்? டிஜிபிக்கு அனுப்பணும். இப்படி எழுதி வச்சிங்க. டிஎஸ்பி கமா போட்டு எஸ்பி இப்படி ஆரம் மார்க் போட்டு டிஐஜி மறுபடியும் ஆரம் மார்க் போட்டு டிஜிபி. பார்த்தீங்கன்னா எஸ்பிக்கு செலெக்ஷன் கிரேட் எஸ்பி கொடுத்துருப்பாங்க. ஐஜிலே பார்த்தீங்கன்னா சில பேர் 3 ஸ்டார் நிறைய ஸ்டார் வச்சுருப்பாங்க. பார்த்துறீங்களா? இந்த ஸ்டார் வச்சு டிஃப்ரெண்டாக இருக்கும். பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா இல்லையா? அடுத்து ஞாபகம் வச்சுங்க 125 நான் இப்படியே எழுதி வச்சுக்கேன். இன்ஸ்பெக்டர் டு டிஎஸ்பி டிபிஎஸ் தமிழ்நாடு காவல் பணியாளர் தொகுதியில் சேர்க்கப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வாளர்களை பற்றிய ஆண்டறிக்கை. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ முன்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நடத்தினாங்க. என்ன பண்ணாங்க?
இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த மார்க்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிஎன்பியில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கடைசி வரைக்கும் என்னது ப்ரொமோஷன் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அப்புறம் தான் என்னது ஓப்பன் கோட்டா ப்ரொமோஷன். ஓகே தானே? ஸோ மாவட்டங்களை பார்வையிடுகையில் முக்கியமாக மேற்கொண்ட ஆய்வாளர்களின் வேலையை என்ன பண்ணணும், அவங்க என்ன மாதிரியான வேலை பார்த்துருக்காங்க கூர்ந்தாய்வு செய்திட வேண்டும். ஆண்டுதோறும் ஒவ்வொரு காவல்துறை துணைத் தலைவரும் அண்ணலை பண்ணிங்க யாரு யாரு காவல்துறை துணைத் தலைவரும் யாரு டிஐஜி. துணை காவல் கண்காணிப்பாளர் பதவிக்கு யார் பேசாதீங்க. துணை காவல் கண்காணிப்பாளர் பதவிக்கு தகுதியான ஆய்வாளர் பட்டியல் தேர்ந்தெடுத்து சேர்ப்பதற்கு தகுதி என கருதப்படும் ஆய்வாளர் பற்றியும். ஸோ இந்த லிஸ்ட்டு யார் ரெடி பண்ணாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் ரெடி பண்ணுறா கொடுத்துருக்கேன் பாருங்க. இவ்வளோ பிளாக் லெட்டர்ஸ் இருந்தாலும் ஒரே வார்த்தை எது ரெட்டிங் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்து இந்த ரெட்டிங்கில் எழுதுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் வந்து செக்ஷன் அந்த ஆர்டரை படிக்கிறது டைரெக்டாக தெரிஞ்சு வச்சிடும். 125 என்ன, இதில் யார் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறா, என்ன லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து பாருங்க போட்டிருக்கா பாருங்க. முந்து வரிசையில் மாற்றம் வேண்டுமா, சப்போஸ் ஏதாவது சார்ஜ் இருக்கா நீக்கணுமா வர, இதெல்லாம் அவர் தான் என்ன பண்ணணும் காரணத்தை குறிப்பிடணும். மே 1ஆம் தேதியில் என்ன பண்ணோம் காவல் துணைத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆய்வாளர் முன்னிலையை மாற்றுவதோ அவரை பட்டியலில் நீக்குவதற்கோ அறிக்கையில் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆய்வாளரும் முந்தைய ஆண்டின் வேலை நடத்தி இவற்றை பற்றி என்ன பண்ணோம் அறிக்கை செய்ய வேண்டும். ஓகே தானே? மோசமான பணியின் விவரங்களை என்ன பண்ணணும் பதிவு செய்யணும். காவல் கண்காணிப்பு என்ன பண்ணலாம், ஒரு காவல் ஆய்வாளர் பணி குறித்து அம்மாவட்டத்தின் ஆட்சியர் குறை குறித்து நமக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த குறை குறிப்பில் என்ன பண்ணலாம் சேர்த்துடுவார். என்ன பண்ணிவிடுவார் புரிஞ்சுக்க முடியுதா? என்ன பண்ணுறாங்க டிஐஜி ஒரு இன்ஸ்பெக்டரை பற்றி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. எதுக்காக ப்ரொமோஷனுக்காக. சப்போஸ் இந்த இன்ஸ்பெக்டர் அவருடைய பேக்ரவுண்டு சரியில்லை, இதே மாதிரி சும்மா இந்த பிரச்சனையில் மாட்டிருக்காரு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டும் அனுப்பணும். சப்போஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஏதாச்சும் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணணும் எப்போ பாதிக்கப்படுதுதான் ப்ரொமோஷன் அப்போ எப்போ புரிஞ்சுக்க முடியாது. 125. அடுத்து பாருங்கள் 126 தகுதிக்கான பருவத்தினர் உட்பட சில அலுவலர்கள் பற்றிய அரையாண்டு அறிக்கைகள். ஆல் ஃபீல்ட் ரிப்போர்ட்ஸ் ஆன் சர்டைன் ஆஃப் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் ப்ரொபஷனரிஸ். யார் எஸ்பி ப்ரொபஷனரி எஸ்ஐ யார் எஸ்பி தான். அது டேட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, பார்த்து வச்சுங்க. யாருக்கு சமர்ப்பிக்கிறாங்க பார்த்து வச்சுங்க காவல் துணை தலைவருக்கு. ஓகேவா? டிஐஜி தான் சமர்ப்பிக்கிறாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செக்ஷனா சார் இந்த ஆர்டரா எஸ்பி யாருக்கு யாருக்கு ப்ரோ எஸ்ஐக்கு. யாருக்கு ப்ரோ எஸ்ஐக்கு. யாருக்கு போகுது இது ஆர்டரை மாற்றணும். ப்ரோ எஸ்ஐ எஸ்பி டிஐஜி. ஸோ 126 பிஎஸ்ஓ. இந்த பிஎஸ்ஓ முடிஞ்சிட்டு அவ்வளோதான். இந்த ஒரு கண்டனில் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு பிஎஸ்ஓ முடிஞ்சிச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கும் ப்ரொபஷனல் பீரியட் உண்டு. ஸோ இப்போ இங்கே இந்த ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னா இங்கே எஸ்ஐ கிடையாது. என்ன கிடையாது இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா எஸ்ஐக்கு திரும்பி பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா இன்ஸ்பெக்டரும் ப்ரொபஷனல் பீரியட் உண்டு. என்ன உண்டு கொடுத்துருக்காங்க. தகுதியான பருவத்தை நிறைவு செய்யாத சேமைப்படை ஆய்வாளர்கள், ஆய்வாளர் பதவிக்கு உயர்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவி ஆய்வாளர்கள். யாருடைய தகுதிக்கான பருவம்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. சேமைப்படை ஆய்வாளர் பதவியில் சேர்ப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேமைப்படை உதவி ஆய்வாளர்கள். இவங்களுடைய தகுதிக்கான பருவம் குறித்து என்ன பண்ணணும் அறிக்கை சமர்ப்பிக்கலாம். என்ன பண்ணலாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ 2 பேரும் உண்டு. ஓகே தானே? அடுத்து பாருங்க காவல் ஆய்வாளர் 125 வந்து ப்ரொமோஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர். என்னது 126 தகுதியான பருவத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர். 127 சாதாரண இன்ஸ்பெக்டர். கண்டிப்பாக உண்டு. ஜாயின் பண்ணதுலேருந்து இத்தனை வரைக்கும் இவ்வளோ வந்து இவ்வளோ கேஸை வந்து இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும், இப்படிலாம் பண்ணிருக்கணும். ப்ரொபஷனல் பீரியட் உண்டு. எல்லாருக்குமே உண்டு. என்ன உண்டு எஸ்ஐக்கு உண்டு, இன்ஸ்பெக்டர் உண்டு, டிஎஸ்பி வரைக்குமே உண்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ட்ரைனிங் எஸ்ஐக்கும் உண்டு. என்ன உண்டு இப்போ எஸ்எஸ்ஐலேருந்து எஸ்ஐ ஆகிறாங்களா அவங்களும் ப்ரொபஷனல் பீரியட் உண்டு. தகுதியான பருவம் தான் என்னது அப்படின்னா ஒரு தகுதி எலிஜிபிளாக இல்லையா ஏஎஸ்பிக்கு உண்டு. என்ன உண்டு ஏஎஸ்பி தகுதியான பருவம் உண்டு. ஸோ பாருங்கள் காவல் ஆய்வாளர் பற்றி ஆண்டு அறிக்கை அப்படின்னா இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏ லிஸ்ட்டு பி லிஸ்ட்டு சி லிஸ்ட்டு பார்த்தோமா? ஸோ சொல்லுங்கள் ஏ லிஸ்ட் என்னது
ஸோ ஓகே, நம்ம தெரிஞ்ச ஃபஸ்ட் எழுதுங்க. பி லிஸ்ட்டு, சி லிஸ்ட்டு. ஸோ நம்ம அதிகமாக பார்த்து சி லிஸ்ட் தான் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் ஆனவங்க என்னது, எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் ஆனால் சி லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. இந்த சி லிஸ்ட்லேருந்து ப்ரொமோஷன் ஆகி எங்கே போவாங்க, பி லிஸ்ட்டுக்கு போவாங்க. ப்ரொமோஷன் ஆன இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஷனல் பீரியடு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு எஸ்ஐ, அதுக்கு முன்னே என்னது ப்ரொஃபஷனல் எஸ்ஐ, புரிஞ்சா? ஏசிபி தான் என்னது ஆர்டர், என்னது ஏசிபி. இப்போ 127 பாருங்கள், காவல் ஆய்வாளர் யார், காவல் கண்காணிப்பாளர். பார்த்து வச்சுக்கணும் யார் யாருக்கு அனுப்புகிறாங்க. காவல் கண்காணிப்பாளர் காவல்துறை துணைத் தலைவருக்கு அல்லது ஆணையருக்கு ஆண்டுதோறும் என்ன பண்ணணும், அனுப்பணும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும், ரகசிய அறிக்கைகள் இருக்கணும். அவ்வளோதான், போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள் 128 நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. சார்பாய்வாளர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சார்பாய்வாளர் வெரி குட். 28 டேரக்டர் இருக்கட்டுமா, சப் இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 28 128. ஸோ எஸ்ஐ பொறுத்தளவுக்கு அரையாண்டு அறிக்கை, எஸ்பி யாருக்கு அனுப்புகிறாங்க, டிஐஜிக்கு. ஆண்டர் இருக்கையா, சரி நோட் பண்ணி வச்சுங்க, மாற்றி வச்சிங்க. இப்போல்லாம் மாற்றிருப்பாங்க, முன்னாடி அரையாண்டு இருக்கையா இருந்திருக்கோம். கவனிங்க, ஏசிஆர் அப்படிங்கிறது 6 months ஒன்ஸ் தான். என்னது 6 months ஒன்ஸ் தான். ஓகேவா? சப்போஸ் 3 months ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டு. என்னது நோட்டு, அது என்ன சொல்கிறாங்க, நோட்டு. ஸோ ஏசிஆர் வந்து யார் ஃபைனல் பண்ணியா, யார் அனுப்பலாம் அப்படின்னா எஸ்பி தான் ஃபைனல் பண்ணுவார். என்ன பண்ணுவார், புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நோட்டு வந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம், ஒரு எஸ்ஐ நோட்டு அனுப்பலாம். ஓகே, அதனால் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்பி மாறுறாங்க அப்படின்னா அது பண்ணுறதுக்கு. தகுதியான் பருவத்தை நிறைவு செய்யாத அனைத்து சார்பு ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே, தகுதியான பருவத்தை நிறைவு செய்யாத சார்பு ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே உண்டு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. யார் அனுப்புவாங்க பாருங்கள், யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள், காவல் கண்காணிப்பாளர் காவல்துறை தலைவருக்கு எழுதி வச்சிங்க. அடுத்து பாருங்கள் 129 யாருக்கு, பதவி பொறுப்பு தலைமை காவலர் பற்றி அரையாண்டு அறிக்கைகள். ஹெட் கான்ஸ்டபிள் யார் பண்ணுறாங்க, ஆய்வாளர்கள் காவல் கண்காணிப்பாளருக்கு எழுதி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. யாருக்கு, ஹெட் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டரு, எஸ்பி. ஸோ 129. ஸோ 28 எஸ்ஐ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுட்டாவே 27 ஆட்டோமேட்டிக்காக யார், இன்ஸ்பெக்டர். 29 ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு விட்டு, 3 தானே அது முடிஞ்சு விட்டு. ஸோ 27 இன்ஸ்பெக்டர்னாவே 26 தகுதியான் பருவம் இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐ. புரிஞ்சுக்க முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா? ஞாபகம் வச்சுக்கணும். பிஎஸ்ஓ என்ன பண்ணணும், எடுக்கணும். பிஎஸ்ஓ 101 என்னது, நீங்கள் சொல்லுங்கள், அமைதியாக இருங்க. பிஎஸ்ஓ 101 லென்த் ஆஃபீஸர். என்னது, கவனிங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதிகாரிகளின் அதிகாரங்களும் கடமைகளும் மற்றும் அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள். இது ஒரு நல்ல ஒரு சாப்டர் தான். இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆஃபீஸர்ஸ் சாப்டர் 13. ஏஎஸ்பிகள், டிஎஸ்பிகள், அதற்கு மேற்பட்ட படிநிலை அதிகாரிகளுக்கான அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் அறிவுரைகள். ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ 130 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஸோ ஏற்கனவே பிஎஸ்ஓ 1 படிச்சிருப்போம். என்னது, டிஜிபி. அப்போ இந்த 1 பார்க்குறப்ப நம்ம 130 ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும், 1 பார்க்குறப்ப 130. ஓகே தானே? ஸோ காவல்துறை இயக்குனர் ஒரு பரந்த பரப்பில் பரவியுள்ள தொழிலாளர் வேலை நிறுத்தங்கள், தொழிலாளர் இடர்பாக கழகங்கள், குழப்பங்கள், அரசியல் இயக்கங்கள் இவற்றால் ஏற்படும் படை நகர்த்தலை உத்தரவிட்டு நடத்தும் மாநில அதிகாரி ஆவார். ஓகே, சொன்னாங்களா ஏபி போலீஸ் சொன்னாங்களா? டிஜிபி என்ன இருக்கு, ஒரு பட்டாலியன். கரெக்டா? ஓகே தானே? ஸோ இது அவர் தான் என்ன பண்ணுறாரு, உத்தரவிடுறாரு. ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். என்னது, எத்தனை டிஜிபி இருந்தாலும் எல்லோரும் டிஜிபி தான் யார், ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே தானே? இதில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் தனது மாவட்ட சட்ட ஒழுங்கையும் சரிவர நிலையத்தை பொறுப்பை உடையதால்
காவல்துறை இயக்குனர் ஆயுத காவல் படையோ அல்லது பகுதி ஒன்றை நகர்த்துவதற்கு முன்பு என்ன பண்ணோம், போதிய அவகாசம் இருப்பின் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணோம், கலந்தாலோசிக்கணும். டிஜிபி என்ன பண்ணோம், கலந்தாலோசிக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கலந்தாலோசிக்க நேரம் இல்லைன்னா டிஜிபி என்ன பண்ணலாம், ஒரு விருப்பினர் செயலாற்றலாம். ஓகே தானே? ஸோ குடிமைப்படை கடைத்தலில் பார்த்துருப்போம், கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம், நிர்வாகத்துறை நடுவரை என்ன பண்ண முடியல, அணுக முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், அவர் உத்தரவு பிறப்பிக்க முடியாதா? என்ன பிரிவு சொல்லுது? பிஎன்எஸ்எஸ் 140 150 148லேருந்து ஆரம்பிக்கும். 3வது பிரிவு அந்த பிரிவு புரிஞ்சுக்க முடியுதா? குடிமைப்படையை கலைப்பதற்கான சில அலுவலர்களுள்ள அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இவற்றை பேணுதலை விட்டு உதாரணமாக ஆயுத காவல் படைக்கு அறிவுரை போன்ற கட்டளை எவற்றையும் அவர் பிறப்பித்தால் அவற்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரின் தகவலுக்காக என்ன பண்ணணும், அனுப்பணும். என்ன சொல்றது புரியுதா? அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு யார் தான், கலெக்டர். யாரு? கலெக்டர். ஓகே தானே? ஓகேவா? 131 பாருங்க, கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஏடிஜிபி எதுக்கெல்லாம் ஹெட்டு, இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஹெட் யாருன்னா நீ என்ன சொல்லணும், ஏடிஜிபி. இன்டெலிஜென்ஸ் விங்க்கு ஏடிஜிபி, கியூ பிரான்ச்சு ஏடிஜி, செக்யூரிட்டி பிரான்ச்சு, கோர் செல்லு, ஓசிஐயு, எஸ்ஐயு, ஏஹெச்டியு போட்டுருக்காங்க பாருங்க. ஆன்டி ஹியூமன் டிராஃபிக் யூனிட்ஸ் கிரியேட்டட் போட்டுருக்காங்க பாருங்க. என்னது? 2009. நோட் பண்ணி வச்சுங்க. ஏஹெச்டியு எப்போ நோட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க? 2009. எப்போ? என்ன சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்க, ஏஹெச்டியு, ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட். ஓகே தானே? ஸோ எஸ்ஐயுனா எஸ்ஐயு கமாண்ட் பண்ணுங்க. ஓசிஐயுனா திட்டமிடப்பட்ட பொருளாதார குற்றம். ஸோ ஆர்கனைஸ்டு பெட்டி ஆர்கனைஸ்டு பார்த்தோம்னா 11112 112 பிஎன்எஸ்ல 111. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக கவனிங்க. 111. இது என்னது? 113 தீவிரவாதம். பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க 132 யாருடைய ஆட்சி அதிகாரங்கள் அப்படின்னா ஏடிஜியுடைய ஆட்சி அதிகாரங்கள். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் புத்தகத்தை பார்த்தாவே இருக்கும். நான் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன், என்ன நிறையா கொடுத்துருப்பாங்க. நிறையா விக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் சிஸ்டம். ஆள் கடத்துறாங்கல்ல, பெண்களை கடத்துறாங்கல்ல. இந்த 113 போட தப்புங்கிறீங்க தானே? இல்லை 113 போட்டுறக்கூடாது, ஏன்னா அதுவும் தீவிரவாதம். என்னது சொல்லுங்க? சொன்னீங்களா சொல்லுங்க? கவனிங்க. 132 ஏடிஜியோட அதிகாரங்கள் பார்த்து வச்சுங்க. காவல்துறை துணைத் தலைவருக்கு அவருடைய சரகத்துள் பெருமளவு நிர்வாகம் மேலாதிக்கம் உண்டு. நியமனங்கள், பணியமர்த்தல், விடுப்பு, பரிசுகள், தண்டனைகள், மேல்முறையீடுகள் விஷயங்கள் அவருடைய அதிகாரங்கள். காவல் நிலை ஆணைகள் பொருத்தமான பிரிவுகளும் என்ன பண்ணிடுறாங்க போட்டு அரசாங்கம் அவ்வப்போது என்ன பண்ணலாம், வெளியிட்ட விதியில் கூறப்படணும். ஓகே தானே? அடுத்து 133. இந்த 130 பிஎஸ்ஓ 130 ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஒரு காவல் நிலையத்தை வந்து எவ்வளோ நாட்களுக்குள்ள பார்வையிடணும், விசிட்டிங் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் லிமிட் ரொம்ப முக்கியமானது. ஸோ விசிட்டிங் அப்படிங்கிறது வேறு, இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வேறு. பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் விசிட்டிங் புக் ஒன்று இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு தனியாக இருக்குது. ஓகே தானே? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷனை வந்து 2 கேட்டகரியாக பிடிக்கிறாங்க. என்ன பிடிக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் மேண்டல் ஸ்டேஷனு, எஸ்ஐ மேண்டல் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் மேண்டல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். எஸ்பி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணோம், என்ன 2 டைம் கவனிங்க. காவல் நிலையத்தை வந்து டிஎஸ்பி ஓகேவா ஒரு வருஷத்துக்கு
6 முறை 6 டைம்ஸ் எத்தனை முறை? இது வந்து விசிட்டிங், என்னது பார்வையிடுறது. டிஎஸ்பி ஒரு நாள் நம்ம ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சா அது என்ன அர்த்தம்? விசிட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது எஸ்பி 2 டைம்ஸ் பர் இயர். ஓகே தானே? அடுத்து இன்ஸ்பெக்ஷனு டிஎஸ்பி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். எஸ்பி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகேவா? 4 வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஷன் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்? எஸ்பி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே தானே? டிஐஜி 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. 6 வருஷத்துல டிஐஜி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்க முடியுதா? டவுட் வச்சுருக்கா சொல்லுங்கள். இது விசிட்டிங், இதை விட்டுருங்க, இதோட கேட்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎஸ்பி வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிஎஸ்பி அந்த ஸ்டேஷனை பார்வையிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும். எஸ்பி 4 வருஷத்துக்குள்ளே அந்த என்ன பண்ணியிருக்கணும். இப்போ எஸ்பி மாறிட்டே இருக்காங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு எஸ்பி பண்ணியிருப்பார், புதுசாக வந்த எஸ்பி அன்றைக்கி வந்தாலும் என்ன பண்ணணும்? அவர் போய் டைம் லிமிட் முடியுது அப்படின்னா 4 வருஷத்துல என்ன பண்ணணும்? இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். டிஐஜி அதேமாதிரி தான் 6 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணணும்? இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஓகே தானே? ஸோ ஏஆர் எழுதிங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஏஆர் என்ன பண்ணோம்? அரையாண்டுக்கு ஒரு வாட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அரையாண்டுக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணோம்? விசிட் பண்ணணும். என்ன பண்ணோம்? விசிட். எஸ்பி அடுத்து டிஐஜி டிபிஓ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. டிபிஓ இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் மாவட்ட காவல் அலுவலர்களா, எஸ்பி ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து பாருங்க, ஐஜி வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? டிபிஓ ஏஆர் அதே மாதிரி தான். ஏஆரை வந்து டிஐஜி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். ஐஜி வந்து 3 வருஷம் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். நோட் பண்ணி வச்சுங்க. இப்படி வாங்க. இது ஒரு கேள்வி கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. இது எந்த பிஎஸ்ல இருக்குன்னா 130 இருக்கு. எதில் இருக்கு? 130 இருக்கு. ஓகே தானே? ஸோ அந்த 133 134 அதெல்லாம் பெருசாக ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஓகே தானே? 135 எழுதி வச்சிங்க. காவல் கண்காணிப்பாளர் அவருடைய டியூட்டி. காவல் கண்காணிப்பாளர் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ ஏஆருக்கெலாம் அவர் தான் ஹெட், அப்படி தானே? இப்போ டிஸ்ட்ரிக்டில் ஏஆர் எங்கே போகணும் வரணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுவான்? எஸ்பி தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே தானே? ஸோ அது எஸ்பி அலுவலக நேரத்தில் ஆஜராகலாம். போட்டுருக்காங்க பாருங்கள், சிறப்பு பிரிவு மற்றும் ரகசிய பணிகள் தொடர்பாக என்ன பண்ணலாம்? வேலையை ரகசிய பதிவுகள் வைக்கப்பட்டு தங்கள் இருப்பிடத்தில் என்ன பண்ணலாம்? கேம்ப்லேயும் அவர் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? தங்கள் இருப்பிடத்தில் மேற்கொள்ளலாம். மாவட்ட காவல் அலுவலகத்தில் வெளிப்படுத்த முடியாத ரகசிய தொடர்பான பார்வையில் என்ன பண்ணலாம்? இருப்பிடத்தை சந்திக்கலாம். அப்போ பிஎஸ்ஓ எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பரா. எஸ் என்னங்க? அது கரெக்டு தான். இது சொல்கிறேன், அவங்க அலுவலகத்தில் வெளிப்படுத்த முடியாத சில விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம்? கேம்ப்லேயும் இது பண்ணலாம், அவங்க வீட்லேயும் பார்த்துக்கலாம். ஓகே தானே? குறிச்சிங்க. ரொம்ப முக்கியமானது 136 மாவட்ட ஆட்சியருடன் அவருடைய தொடர்பு. யாரோட தொடர்புனா எஸ்பியோட தொடர்பு. 136 ரொம்ப முக்கியமான குறித்து வச்சுங்க. மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரி என்னும் முறையில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரி என்னும் முறையில் மாவட்டத்துடைய குற்றவியல் நிர்வாகத்துக்கும் சட்ட ஒழுங்கு இவற்றை பேணுவதற்கும் முதன்மையான பொறுப்புள்ளவர். ஓகே தானே? ஆகையால் மாவட்டத்தில் அமைதி குற்றநிலை சம்பந்தமாக அனைத்து முக்கிய விஷயங்களையும் நேர்முக சந்திப்பு தனி அறிக்கைகள் ஆகிய இரண்டின் மூலமும் முற்றிலும் அறிவிக்க வேண்டிய காவல் கண்காணிப்பாளரின் கடமை யார்கிட்ட? மாவட்ட ஆட்சியர்கிட்ட. மாவட்ட காவல் படையானது மாவட்ட ஆட்சியரின் ஆளுகைக்கும் நடத்துதலுக்கும் கீழ் இருத்தல் வேண்டும். மேற்படி வகையான முக்கிய விஷயங்களில் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுகளை பெற வேண்டும். எஸ்பி வந்து ஒரு பேட்சாக இருந்திருப்பார், கலெக்டர் ஒரு பேட்சாக இருப்பாங்க, ஜூனியர் பேட்சாக இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணி தான் ஆகணும்? கொடி ஏற்றுறது யாரு?
எப்போயுமே எஸ்பி கொடியேற்ற மாட்டாங்க பார்த்துட்டீங்களா. எல்லாம் குடியரசுத் தலைவர் இந்த குடியரசு தினமாக இருந்தாலும் சரி, ஆகஸ்ட் 15 யார் தான் கொடியேற்றுவா? காவல் கண்காணிப்பாளர் சார்நிலை குற்றவியல் நடுவரின் தவறுகள் தாமதங்கள் குறித்து தலைமை குற்ற நடுவருடன் நேரடி கடித போக்குவரத்து வைத்துக் கொள்ளாது என்று கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னா அர்த்தம் சொல்லுங்க. டைரக்டாக போயிட்டு கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இதேமாதிரி இந்த ஜட்ஜு வந்து கேஸை வந்து நம்பராக்க மாட்டாங்க, ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், த்ரூ டிஜிபி மூலியமாக தான் என்ன பண்ணணும். ஸோ சென்னை காவல்துறை இயக்குநரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர் தனது முறையில் அவையில் என்ன பண்ணணும், உயர்நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு. ஏன்னா கிளாஸ் ஆகிடும்ல உங்களுக்கு. இப்போ எஸ்பியை போய் கேட்குறாங்க டேரெக்டாக அப்படின்னா அது பிரச்சனை ஆகிடும்ல. அதுக்கு தான் நடைமுறை வச்சுருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அரசாங்க ரயில் காவல் கண்காணிப்பாளர் தன் மாவட்டத்துக்குள் தனது அதிகாரம் பகுதியில் பொறுத்தவரை அதிக கடமைகளுக்கு உட்பட்டிருப்பா. அப்படின்னா அர்த்தம் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் அவருக்கும் அதே போல் அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணணும், பொறுப்புடையவர். சந்தேகம் சொல்லுங்கள். 136 என்ன சொல்லுது, மாவட்ட கலெக்டர் மற்றும் எஸ்பி தொடர்பு. இங்கே தலையிடுதல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஓ சொல்ல கொண்டு எந்த இதை கொடுத்துருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் எந்த சிறப்பு காரணத்தை முன்னிட்டாவது உதவியாளர் பதவி குறித்து வச்சுங்க, ரெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ அதான் அதெல்லாம் முக்கியமான அர்த்தம். ஒரு எஸ்ஐ ரேங்கில் உள்ளவங்களாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்னது, காவல் கண்காணிப்போட கேட்கலாம். என்ன பண்ணலாம், எஸ்பிகிட்ட சொல்லி இந்த எஸ்ஐயை மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே இன்ஸ்பெக்டரை மாற்றணும் அப்படின்னா அவர் டிஜிபிட்ட தான் என்ன பண்ணணும், முறையிட வேண்டும். ஸோ 136 ஒரு கலெக்டர் நடந்தாங்க அப்படின்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சார் 137 ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ பிஎஸ்ஓவில் நிறைய கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ் என்ன மேடம் இங்கே எஸ்ஐ பிளே போட்டிருக்கு, உதவி ஆய்வாளர் அல்லது அதற்கு குறைந்த பதவி உள்ளவர்கள், எஸ்ஐ மற்றும் எஸ்ஐ கீழே உள்ளவங்க. இங்கே அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அவர் டேரெக்டாக எஸ்பிட்ட சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா டிஜிபி சொல்லுவார். புரிஞ்சுக்க முடியுதா? அதான் நான் சொன்னேன்னா. அடுத்த பாருங்க, சார்நிலை பணியாளர்களின் பண்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல். 138 என்ன பண்ணணும், இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிஜிபி தலைப்பு என்னது, அதிகாரியுடைய கடமைகள் பணிகள் அறிவுறுத்தல்கள். அதை ஃபஸ்ட்டு டிஜிபி பார்த்தோம், ஏடிஜி பார்த்தோம். ஸோ டிஐஜி ஐஜிலாம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. எஸ்பி ரொம்ப முக்கியமானது. அந்த எஸ்பியில் கலெக்டர் வராப்புல. இப்போ எஸ்பி என்ன பண்ணணும், சார்நிலை பணியாளரோட பண்பை என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ளணும். காவல் கண்காணிப்பாளர் காவல் உட்கோட்டாளர்கள் தங்களுடைய சார்நிலை பணியாளர் பண்பு தகுதி என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கடமை. என்னங்க இங்கிலீஷில் அப்டேட் பண்ணிருக்காங்களா? சரி பார்த்து வச்சுங்க. டிஐஜி அந்த இடத்துல டிஐஜி. ஏன்னா எஸ்பி அதான் கரெக்டானா எஸ்பி போய் டிஜிடி பேச முடியாதுல்ல. சரி ரைட்டு பாருங்க. 138 கொடுத்துருக்காங்க. துப்பறி வேலைகளின் பட்டியல் 1, உதவியாளர்களின் முதல்நிலை பட்டியல் 1, தலைமை காவலர் பதவி தகுதியை பற்றி குறிப்பிடர்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பண்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஒரு டிஸ்ட்ரிக்டை ரன் பண்ணுறதுக்கு, போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான் என்னது 138. ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் 139 டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் இன் அசிஸ்டன்ட், உதவியாளர் சம்பந்தமான கடமைகள். அங்கே இருப்பாங்கள்ல செக்ஷன் சூப்பரண்ட் தனது உதவி ஆய்வாளர்களும் துணையாளர்களும் திறம்பட பணியாற்றும்படி அவங்களும் என்ன பண்ணணும், காவல் கண்காணிப்பாளர் சில கடமைகள் கொடுக்கணும். என்ன சொல்லணும் புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? காவல் கண்காணிப்பாளர் தனக்கு நம்பிக்கை பெறாத உதவி ஆய்வாளர் துணையாளர் தனக்கு அறிக்கையில் எவற்றினும் அனுப்பும்படி கட்டளையிடலாம். தான் தகுதியினை கருதும் யாதொரு அலுவலை மட்டும் செய்யும்படி வரையறை செய்யலாம். விஷயத்தை அவர் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணணும். செக்ஷனுக்கு யார் ஹெட்டு, எஸ்பி தான் ஹெட்டு. அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்கள் 140 சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல். காவல் கண்காணிப்பு என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் சுற்றுப்பயணம் பண்ணணும். இடையூறுகள் உள்ள இடங்கள் நீண்ட காலம் தங்கணும். நைட் ஸ்டே பண்ணணும். என்ன பண்ணணும், நைட் ஸ்டே பண்ணணும். அங்கே என்னென்னலாம் பண்ணணும், ஒரு இடத்துல போய் நைட் ஸ்டேனா என்னது, ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் தங்கணும், சோர்ஸ் வைக்கணும்,
ஒற்றுமையை பெறுவது முயலணும், குற்றநிலை பற்றி கண்டறியணும், எல்லாம் பண்ணணும். ஓகே தானே? 140 புரிஞ்சிக்க முடியுதா? என்ன பண்ணணும்? எஸ்பியும் போய் நைட்டு ஒரு இடத்த ஸ்டே பண்ணி சோர்ஸ் கலெக்ட் பண்ணி அங்கே உள்ள மக்களோட என்ன பண்ணணும், பழகப்படுத்திக்கணும். ஓகேவா? நிறைய எஸ்பி என்ன தெரியாது, இவங்க தான் எஸ்பின்னு என்ன ஆகுது தெரியாமல் இருக்கும். பார்த்துட்டிங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள் 141 நேர்முக விசாரணை ரொம்ப முக்கியமானது. எஸ்பியே டேரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பர்சனல் இன்வெஸ்டிகேஷன். என்னன்னா கூட்டு கொள்ளை, நெடுஞ்சாலை வழிப்பறி, கொலை, மரண விலை குற்றம், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். ஓகே தானே? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஸ்பி எந்த இதில் ஆரம்பிக்குது, எந்த பிஎஸ்ஓ ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள்? எஸ்பி எந்த பிஎஸ்ஓ ஸ்டார்ட் ஆகுது? என்னங்க இந்த இது இல்லை என்ன பிரிவு? 130 இல்லை, அதை விடுங்க. இந்த இதில் இந்த சாப்டரில் 141 வரைக்கும். ஓகே தானே? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். பிஎஸ்ஓ 135லேருந்து 141 வரைக்கும் எஸ்பி, 142லேருந்து டிஎஸ்பி. டூர் போகிறார், தலைவர் டூர் போகிறார். இதில் 140 டூர் போகிறாரு. ஓகேவா? எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணோம். 139 அந்த ஒரு ஆர்டரை வச்சுக்கணும். என்ன பண்ணோம்? ஆர்டர். அடுத்து பாருங்கள் டிஎஸ்பி. ஸோ டேரெக்டாக சொல்லிட்டு வந்தாங்க. டிஎஸ்பிக்கு வந்து எப்படி எஸ்பி மாதிரி அவங்களுடைய பணிகள் அதெல்லாம் கொண்டு வரல, டேரெக்டாக அவர் என்னென்னலாம் நேர்முக விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரதட்சணை மரண வழக்கை யார் பண்ணுவா? டிஎஸ்பி என்கொயரி பண்ணுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்ட், ஓகேவா? பிசிஆர் ஆக்ட், ஓகேவா? ஸோ பிசிஆர் ஆக்ட்னா எந்த வருஷம் சொல்லுங்கள்? பிசிஆர் ஃபுல் ஃபார்ம் என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். என்ன ஆக்ட்? ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் 1955. அடுத்து பாருங்க, இது என்ன சொல்லியிருக்கு? 140 எஸ்பியோட நேர்முக விசாரணை 141, 142ல் டிஎஸ்பியோடைய நேர்முக விசாரணை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேம் அதெல்லாம் வந்திருக்கும். என்ன வந்திருக்கோம்? சேம் கொலை, கூட்டு கொள்ளை, நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆதி திராவிடர்கள் பாதிப்புள்ளாகும் வன்புணர்ச்சி, கொடுங்காயம் விளைவித்தல் கொடுத்தாங்க. வந்து பாருங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1955. புரிஞ்சுங்க? 1950 என்னது? வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஓகே தானே? அடுத்து பாருங்க 143 வீக்லி ரிப்போர்ட்ஸ். இவர் என்ன பண்ணோம்? எஸ்பிக்கு டிஎஸ்பி வீக்லி ரிப்போர்ட் அனுப்பணும். ஓகே தானே? ஸோ எஸ்பி அனுப்புவாங்க. அதில் இன்ஸ்பெக்டருக்கு என்ன உண்டு? வீக்லி ரிப்போர்ட்ஸ் உண்டு. என்ன உண்டு? அதே போல் இன்ஸ்பெக்டருக்கு டைரி உண்டு. என்ன உண்டு? டைரி. எஸ்ஐக்கு என்ன உண்டு? டைரி உண்டு, நோட் புக் உண்டு. என்னது? டைரி கிடையாது, நோட் புக் உண்டு. ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ரேங்கில் உள்ளவங்களும் என்ன உண்டு? நோட் புக் உண்டு. அது தனியாக பண்ணி பார்ப்போம். ஓகேண்ணா? ஸோ 143 வார அறிக்கைகள். வார இறுதியில் காவல் கண்காணிப்பாளரும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரும் என்ன பண்ணோம்? சமர்ப்பிப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் மூலமாக என்ன பண்ணோம்? ஏடிஎஸ்பி எஸ்டிஓக்களுடைய எஸ்பி மூலமாக அறிக்கையை சமர்த்திடுவார். அந்த வார அறிக்கை எங்கே போகுது? மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகுது. எங்கே போகுது? கண்காணிப்பாளர் முறையான ஒரு தனிப்பிரிவு வார அறிக்கையை என்ன பண்ணோம்? சமர்ப்பிக்கணும். பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டே என்ன பண்ணுவாங்க? தனிப்பிரிவுக்கு மீட்டிங் போடுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? சோர்ஸ் ரிப்போர்ட் போடுவாங்க. பார்த்துட்டீங்களா? பார்த்து வச்சுங்க. ஓகே தானே? பாருங்கள், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரின் அறிக்கையானது காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பப்படுது. அடுத்து பாருங்க, வார அறிக்கையில் பகுதி 2 காவல் கண்காணிப்பாளர்கள். காவல் கண்காணிப்பாளர் கீழ்கண்ட குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, ஸ்பெஷலாக இந்த கேஸில் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த கேஸில் என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணணும்? வீக்லி ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே தானே? கிரைம் வந்து என்ன, இப்போ லோக்கலில் பொறுத்தளவு ஜிசிஆர்னு பிரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜிசிஆர், நான் ஜிசிஆர் அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த ஜிசிஆர் கேஸ்லாம் விசாரிக்கிறது சம்மந்தமாக வாரத்தில் என்னது ப்ராக்ரஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்டு அனுப்பணும். புரிஞ்சுக்க முடியுதா? அதான் என்னது 144 எழுதி வச்சுங்க. ஜிசிஆர் ரிப்போர்ட் அப்படின்னு எழுதிங்க. ஜிசிஆர் வீக்லி ரிப்போர்ட் 144.
அடுத்து பாருங்கள், டிஎஸ்பி என்ன பண்ணணும், அவர் வீக்லி ரிப்போர்ட் அனுப்பணும். எப்படி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பிஎஸ்ஓ முடிஞ்சுட்டு பாருங்கள். ஸோ 141 144 போட்டு வச்சுங்க. 141 நேர்முக விசாரணை, 144 வீக்லி ரிப்போர்ட். ஓகேவா? என்னது 141? சொல்லுங்கள். நேர்முக விசாரணை 144 ரிப்போர்ட்டு. அடுத்தது 142 டிஎஸ்பியோட நேர்முக விசாரணை, 145 வீக்லி ரிப்போர்ட்டு. ப்ளஸ் என்ன பண்ணுங்க, 143 எழுதி வச்சிங்க. என்னது சாதாரணமாக டிஎஸ்பியோடைய வீக்லி ரிப்போர்ட். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 142 143 145. ஓகே தானே? ஸோ 142 டிஎஸ்பியோட நேர்முக விசாரணை, 143 ஆனுவல் ரிப்போர்ட் வீக்லி ரிப்போர்ட்டு, 145 வீக்லி ரிப்போர்ட்டு. இதில் இந்த 143 144 145 இது எல்லாமே வீக்லி ரிப்போர்ட்டு தான். ஸோ இந்த 143 டிஎஸ்பி சம்மந்தமாக எங்கெங்கே பார்வையிட்டார், என்னென்ன பண்ணார். 144 எஸ்பி விசாரிக்கக்கூடிய வழக்குகள் பற்றி வீக்லி ரிப்போர்ட்டு, 145 டிஎஸ்பி விசாரிக்கக்கூடிய வழக்குகள் பற்றி வீக்லி ரிப்போர்ட்டு. புரிஞ்சுக்க முடியுதா? இப்படி எழுதி வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், பின்னாடி யூஸ் ஆகும். இதை நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்குறதே உங்களுக்கு டைம் ஆகும். அடுத்து பாருங்க, 146 வார அறிக்கைகளை பற்றி பொது விளக்கவரை ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் வீக்லி ரிப்போர்ட்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணுங்க, 146 எழுதி வச்சுங்க. 146 ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து பாருங்க, 147 சப்டிவிஷனல் ஆஃபீஸர். இது முக்கியமானதான். உட்கோட்ட அலுவலர், உதவி அல்லது துணை கண்காணிப்பு கடமைகள் காவல் கண்காணிப்பு கடமைகளுக்கு ஒப்பானவை, எஸ்பிக்கு ஒப்பானது. அவர் என்ன பண்ணோம், காவல் கண்காணிப்பு உத்தரவு கீழ்பட்டு செயல்முறையில் உட்கோட்டத்தில் என்ன பண்ணோம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணோம் அறிவித்து கடினமான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நிர்வாக தன்மையை விட செயல்தன்மை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபீல்டு ஆஃபீஸரில் முக்கியமாக யாரை சொல்கிறாங்க, டிஎஸ்பி தான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? டிஎஸ்பி. நிர்வாகத்தன்மையை விட செயல்தன்மை வாய்ந்தவர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ 147 உட்கோட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை உட்கோட்டம் இருக்குது அப்படின்னா சும்மா ஞாபகம் வச்சுங்க. எத்தனை இதுக்கு முன்னாடி பார்த்தா எத்தனை உட்கோட்டம் இருக்குது? 120 248. சரி, படித்து பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் டெப்டி சூப்பர்டன்ஸ், துணை கண்காணிப்பாளரின் தகுதி நிலை. இப்போ உதாரணத்துக்கு டிஎஸ்பி ஏஎஸ்பி இருக்காங்க அப்படின்னா ரெண்டுடைய ரேங்க் என்னது சேம் தான். அவர் யூபிஎஸ்சி எழுதிட்டு வந்தாலும் சரி, இவர் குரூப் 1 போயிருந்தாலும் சரி, என்னது ரெண்டு சேம் ரேங்கு. இதுக்கு ஒரு பிஎஸ்ஓ வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், 149 விடுதலை பெற்ற சிறையாளர் உதவி சங்கங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்மி யூனிட்ஸ், அதில் வந்து நம்ம வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு பிஎஸ்ஓ பார்த்துருப்போம். என்ன பிஎஸ்ஓ? ஆர்மி யூனிட்டோட நம்ம பதிவு செய்யக்கூடாது. குதிரை படைகள் ஊதியங்கள் சம்மந்தமாக அப்படின்னு வந்திருக்கோம். எழுதி வச்சுங்க. 11 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 113 149. ஸோ அதில் பதிவு செய்யக்கூடாது. 149ல் என்ன பண்ணலாம், காவல் கண்காணிப்பாளர் யார், இவங்க ஏதாச்சும் சங்கங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா அவர் அதில் என்ன பண்ணலாம், ஒரு உறுப்பினராக இருக்கலாம். என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ காவல் கண்காணிப்பாளர் அவருடைய தனித்தனி மாவட்டங்களில் உள்ள விடுதலை பெற்ற சிறையாளர் உதவி சங்கங்களில் சேர்ந்து கொண்டு சங்கத்தின் செயல்முறையில் ஊக்கமான சிரத்தை எடுக்கும்படி விருப்பப்படுகின்றனர். அவர்கள் சங்கக்குழுவில் ஒரு பதவியை கட்டளையிடப்பட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க ஏதாச்சும் போஸ்டிங் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம், எஸ்பி. ஏன் அப்படின்னா குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக. இதுக்காக ஸோ இதை நிமித்தம் அரசாங்கத்துக்கு யாதொரு செலவையும் அனுமதிக்கலாகாது. அவர் என்ன பண்ணக்கூடாது, எதுவும் செலவு பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு. அவர் ஒரு தலைவராக இருக்கலாம். ஏற்படுத்திக் கொள்ள சாத்தியமானதாயும் அநேகமாக விரும்பத்தக்க இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ 149 150 ரொம்ப ரொம்ப முக்கியமான குறித்து வச்சுங்க. ஸோ காவல்துறையினரால் அல்லது காவல் பாதுகாப்பில் ஏற்படும் மரணம் அல்லது காயம் விளையும் நேர்வுகளில் மற்றும் காவல்துறை அல்லது பொது ஊழியர்கள் கலவரம் அடைக்கிட அல்லது தற்காப்பிற்காக சுடுகளம் பயன்படுத்தும் நேர்வுகளில் இதை கேட்குறாங்க. தற்காப்பிற்காக சுடுபடைகளம் பயன்படுத்தும் நேர்வுகளில் விசாரணை பற்றி சொல்கிற காவல் நிலைய ஆணை என்ன? எது? 150. Inquiry in case of death or injury caused by police or suffered in police custody and in case where police or public servant use firearm in suppressing a riot or in self defense.
செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகே தானே? என்னென்ன நடைமுறை கொடுத்துருப்பாங்க? இது மாதிரி நடக்கிறப்ப என்ன பண்ணணும்? நடுவர் ஒருவரால் விசாரணை செய்யப்பட வேண்டும். 176 BNS நோட் பண்ணி வச்சுங்க. 196 BNSS. பழசு வருது பார்த்தீங்களா? பழசு வரக்கூடாது. என்ன வருது? 196 BNSS. ஓகேவா? ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. வரதட்சணை, மரணம், கஸ்டோடியல் டெத்து, கஸ்டடி எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த புலனாய்வு தொடர்பாக என்ன பண்ணணும்? காவல்துறை இயக்குனருக்கு அறிக்கையிட ஏதுவாக ஒரு விரைவு விசாரணை என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். யார்? காவல்துறை கண்காணிப்பாளர் பதவி நிலைக்கக்கூடாத ஒரு டிஎஸ்பி என்ன பண்ணணும்? உடனடியாக சம்பவ இடத்துக்கு போய்ட்டு விசாரணை செஞ்சு ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். ஓகேவா? குற்றவியல் நடுவர் காவல்துறை பாதுகாவலில் ஒருவர் மரணம் அடைந்தால் பிரேத விசாரணை செய்ய அதிகாரம் உள்ள அருகாமை குற்றவியல் நடுவர் என்ன பண்ணணும்? அறிந்த வரையான நிகழ்வுகளையும் சூழ்நிலை விலைக்கு ஒரு உடனடி அறிக்கை என்ன பண்ணணும்? அனுப்பிட வேண்டும். நடுவர் பார்வையிடுவதற்கென்று அந்த பிணத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்க வேண்டும். என்ன சொல்லணும்? புரியுதா உங்களுக்கு? 150 எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் அதேமாதிரி காவல்துறை சுடுகு படைகளை பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணோம்? வருவாய் கோட்டாட்சியர் யாரு? அண்டர்லைன் பண்ணுங்க. ஸோ அங்கே யாரு, இங்கே யாரு? அங்கே டிஎஸ்பி எஸ்பிக்கு, இங்கே வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு. ஓகே தானே? சிறப்பு விசாரணை தேவைப்படாது என்றால் தவிர மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணக்கூடாது? தேவைப்படாது என்றால் மாவட்ட ஆட்சியர் குற்றவியல் ஆட்சியர் நடுவர் ஒரு நாள் விசாரணை செய்வது உத்தரவிடுவார். ஓகே தானே? எல்லாத்துலேயுமே யார் தான்? குற்றவியல் நடுவர் தான். காவல்துறை பாதுகாவலில் மரணம் நிகழ்ந்துடன் காவல்துறை இயக்குனர் தனது முதல் அறிக்கையினை அரசுக்கு என்ன பண்ணணும்? அவர் அனுப்பணும். ஸோ டிஎஸ்பி டு டிஜி, டிஜி டு கவர்மெண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. மாவட்ட ஆட்சியர் அவரான நிகழ்வுகள் குறித்து வருவாய் கோட்டாட்சியரின் விசாரணை தொடர்பான ஆவணங்களும் விரிவான தொடர் அறிக்கை என்ன பண்ண அரசுக்கு அனுப்ப வேண்டும். ஸோ காவல்துறை பாதுகாவலில் மரணம் நிகழ்ந்தவுடன் காவல்துறை இயக்குனர் தனது முதல் அறிக்கை என்ன பண்ணணும்? அரசுக்கு அனுப்பணும். மாவட்ட ஆட்சியர் வர நிகழ்வுகள் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை தொடர்பான ஆவணம் என்ன பண்ணணும்? அறிக்கை சமர்ப்பிக்கணும் அரசுக்கு. அவர் அனுப்புவார். ஓகே தானே? ஸோ மேற்கான நடைமுறை நீதிமன்ற காவலில் ஏற்படும் மரணங்களில் நேர்விலும் எல்லாமே உண்டு. நீதிமன்ற காவலில் ஏற்படும் மரணங்கள் என்னது உண்டு. சப்போஸ் ஜெயிலில் இறந்துட்டாங்க, அவங்க ஜெயிலில் இறந்துட்டாங்கன்னா உண்டு, இது உண்டு. புரிஞ்சுச்ச முடியுதா? ஸோ 100லேருந்து 150 வரைக்கும் பார்த்துருப்போம். இது நமக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். 100லேருந்து 150 என்ன கிடையாது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. தனித்தனியாக பிரிச்சிடும். என்னென்ன பார்த்துருக்கோம், என்ன பார்க்கல, ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது. ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? 151லேருந்து 200 வரைக்கும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.